மகிமை உண்டாவதாக. நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பி நேற்றைய தினத்திலே வாசித்த அதே வசனத்தை 3 யோவான் 11வது வசனத்தை வாசித்து தொடர்ந்து தீமையான காரியங்களை நன்மையான காரியங்களை குறித்து நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். 3 யோவான் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. ஆமென். நேற்றைய தினத்தில் இந்த வசனத்தை தொடர்ந்து அடிப்படையில் நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். ஆமென். இந்த அபிஷேக ஆராதனை என்பது சத்தியத்திலே நடப்பதுதான் அபிஷேகத்தின் அடையாளம் என்கிற தலைப்பின் கீழே நம்ம ஒவ்வொரு மாதமும் இந்த வசனத்தை தியானித்து வருகிறோம். ஆமென். நான் ஏற்கனவே சொன்னேன், 1 யோவான் புஸ்தகத்தில் இருந்துதான் இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம தியானிப்பபடி சொன்னேன். நம்ம எங்க ஷிஃப்ட் ஆயிட்டோம்? 3 யோவானுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம். ஆனா தேவ சமூகத்தில் நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை இந்த 3 நாள் பேசும்படி சொன்ன காரணத்தினால ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும் பொழுது அநேக கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்து தீமைகளை உன்னை விட்டு விலக்குவதற்கு நீ எச்சரிக்கையாயிரு என்கிற ஒரு பெரிய சத்தியத்தின் அடிப்படையில தான் தேவன் அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள தம்முடைய ஜனத்தை பிரவேசிக்கப்படுகிறார். ஆமென். அப்பொழுது நன்மையையும் தீமையையும் குறித்த அறிவு நமக்குள்ள இருந்தா அப்படிதான் அந்த தீமையான காரியங்களை நம்மை விட்டு விலக்கும் பொழுது பரிசுத்தம் உள்ள தேவன் நம்மத்திலே அவர் வாசம் பண்ணுவார். நேற்று நம்ம சொன்னது போல அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணனாக இருக்கிறார். அவர் தீமையை ஒருபொழுதும் விரும்புவதே இல்லை. தீமை உள்ளவர்கள் அவரிடத்துல சேர்வதும் இல்லை. அன்பதினால கர்த்தர் பெரிய காரியங்களை நன்மையான காரியங்களை தம்முடைய சபையில செய்யும்படி தீமையான காரியங்களை நம்மை விட்டு விலக்குவதில் கர்த்தர் நிச்சயமாய் நாம் ஒரு விசை கூட இந்த நாளில வேத வசனத்தை கொண்டு ஆராய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த காய்களை குறித்து நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன். அவன் சத்தியம் உள்ளவன், அவன் உண்மை உள்ளவன், அவன் அன்புள்ளவன், விசாரிக்கிறதில்லை, அவன் நல்லவனாய் நல்ல ஒரு சபையினுடைய தலைவனாக இருந்தாலும் அவனுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய ஒரு ஆலோசனை என்பதாக வைக்கிறார். நீ ஒரு பொழுதும் தீமையை பின்பற்றுவதற்கு உள்ள வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்து விடாமல் வாழ்நாள் முழுவதும் நீ நன்மையை பின்பற்றும்படிதான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார் என்கிற ஒரு அழைப்பை சொல்வது மாத்திரமல்ல, தேவனை கண்டவனுடைய வாழ்க்கை அல்ல தேவனை விரும்பனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால் நன்மையை செய்கிறவன் மட்டும்தான் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் என்கிறதான சத்தியத்தையும் அவர் இங்கே வெளிப்படையாக சொல்வதை பார்க்க முடியும். இங்க 1 யோவானிலே வாசிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வித்து நமக்குள்ள இருக்கிறதுனால அவரால் பிறந்த எவனும் பாவம் செய்யார். ஏனென்று சொன்னால் அந்த தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்கிறதுனால ஒரு பொழுதும் தேவனால் பிறந்த ஒரு மனுஷனும் என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது, தீமையான காரியங்களை செய்ய முடியாது என்பதையும் அந்த 1 யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய கிரியைகளின் படிதான் நம்ம நன்மை செய்கிறோமா தீமை செய்கிறோமா என்பதை தேவன் பரலோகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கி பார்க்கிறார் என்கிற உணர்வோடு கூடதான் நம்முடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம நடத்த முடியும். உலகத்தில் உள்ள ஜனங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையை பார்த்து வெளியிலே நம்ம காண்பிக்கிற கிரியைகளை பார்த்து ஒருவேளை நம்ம விசுவாசிகளாகவோ அல்ல தேவ பிள்ளைகளாகவோ ஏற்றுக்கொண்டாலும் பரலோகம் நம்மை பார்க்கும் பொழுது இருதயத்தினுடைய நினைவுகளின் அடிப்படையில தான் நம்ம நன்மை செய்கிறோமா தீமை செய்கிறோமா என்பதை பரலோகம் கண்டுகொள்வது என்கிறதான ஒரு பெரிய ஆலோசனையும் வேதம் நமக்கு தருகிறது. அது மாத்திரமல்ல, ஆதியாகம புஸ்தகத்தில் நேற்று நான் சொன்னது போல ஆதாமுக்கும் அந்த நன்மை தீமை குறித்ததான ஒரு காரியத்துல தேவன் சில கட்டளைகளை வைத்த பொழுது அவன் அதை கீழ்ப்படியாததினால அங்க ஒரு தீமை அவனுக்குள் வந்து விட்டதுனால சரீரத்தில் ஒரு மரணத்தை சந்திக்க வேண்டிய சூழல் இந்த உலகத்தில் ஏற்பட்டது. ஆனால் தேவன் அதே ரெஸ்பான்சிபிலிட்டியை மறுபடியும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கும் தந்து நம்மையும் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவருடைய சாயலாக ஆதாமை போல ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து நம்முடைய வாழ்க்கையிலும் சில கட்டளைகளையும் கற்பனைகளையும் தந்து நம்மையும் நன்மைகளை செய்து நன்மைகளை பின்பற்றி வாழபடி கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்கிற ஒரு பெரிய சத்தியத்தையும் நேற்று தினத்திலே நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். இந்த நாளில் எரேமியா 2வது அதிகாரத்தில் சில காரியங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்ட தீமைகள் செய்கிறார்கள், தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவருடைய ஜனங்களுக்குள் இருந்த 2 விதமான தீமைகளை குறித்து
எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவராகிய தேவன் அந்த ஜனங்களுக்கு சுட்டி காட்டுகிற அந்த சத்தியத்தை நாம் பார்த்தோம் இல்லையா? ரெண்டு காரியத்தை பார்த்தோம். ஒன்று, ஜீவ தண்ணீராகிய அந்த தேவனை விட்டு விட்டது மாத்திரமல்ல, அந்த தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளையும் தங்களுக்கு உருவாக்கி கொண்டார்கள் என்று ரெண்டு தீமைகளை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பித்து கொடுத்ததையும் நேற்று தினத்தில் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தரை அவளை விட்டு விட்டது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் இருப்பதையும் அங்கே பார்க்க முடிந்தது. இதை தொடர்ந்து அந்த ரெண்டு காரியத்தினாலையும் அந்த ரெண்டு தீமைகளை அவர்கள் செய்ததுனால எப்படிப்பட்டதான பலன்களை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்பதுதான் தொடர்ந்து நம்ம தியானிக்க போறோம். ரெண்டு விதமான காரியங்கள் அந்த எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டது. ஒன்று, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு நேராக வருகிறது என்று சொன்னால், அந்த ரெண்டு தீமைகளை அவர் அந்த சபைக்குள்ள இஸ்ரவேல் சபைக்குள்ள காண்கிறதை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய தேவனை என்னை விட்டு விட்டார்கள். இன்னொன்று, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு என்ன செய்தார்கள்? வெட்டி கொண்டார்கள். அப்போ ஜீவ தண்ணீர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையையும் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் குறிக்கிறது. அவர்கள் தேவனுடைய ஜனமாக இருந்தாலும், அவர் ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனமாக இருந்தாலும், பெரிய இருப்பு காலவாய் என்கிற அந்த எகிப்தில் இருந்து தேவன் அந்த ஜனத்தை வனாந்திரத்தில் வழிநடத்தி பாலும் தேனும் கூடுகிற கானான் தேசத்துக்குள்ள கொண்டு வந்து சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க பண்ணியிருந்தாலும், நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றிருந்தாலும், அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா, நடத்தி வந்த தேவனை விட்டு விலகிவிட்டார்கள். தீமை என்ன என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அதனால்தான் தாவீது சொல்கிறார், வானத்தில் இருந்து கர்த்தர் நினைச்சுகிறார், மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். நம்மை நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் கர்த்தர் நினைவு கூர்ந்து வரும்படி பார்க்கிறார். ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு தாம் மனுஷனை படைத்ததற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவர் தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறோமா தீமைகளை செய்கிறோமா என்பதை தேவன் ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். 139வது சங்கீதத்தில் வரும் பொழுது சங்கீதக்காரரை தாழ்வு பெரிய ஒரு ஜெபத்தை வைக்கிறார். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி பார்த்து என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து பார்த்து கொள்ளும். அவன் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சபைக்கு உள்ள கர்த்தர் பார்க்கும் பொழுது இந்த சபைக்கு உள்ள என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை இல்லை. தங்களை நடத்தி வந்த உலகத்தில் இருந்து நடத்தி வந்து பாதம் தேனும் ஓடுகிற கானான் தேசம் வரை கொண்டு வந்து விட்டு அவர்களுடைய சகல நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் கிருபை கொடுத்த அந்த தேவனை அவர்கள் விட்டு விலகி விட்டார்கள். கர்த்தரை விட்டு விட்டார்கள். ஆனால் தேவனுடைய ஜனம் என்கிற பெயர் மட்டும் அவர் இருக்கிறது. புறஜாதிகள் பார்க்கும் பொழுது இவர்கள் தேவனுடைய ஜனங்களாக அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் இவர்களுக்குள்ள என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா, ஜீவ தண்ணீராகிய வார்த்தை இல்லை. அது மாத்திரமல்ல, இவர்கள் தங்களுக்காக ஒரு தொட்டிகளை கொண்டு விடுவார்கள், சில ஆதாரங்களை உருவாக்கி கொள்கிறார்கள். அந்த ஆதாரங்களிலும் கூட தேவனுடைய வார்த்தை இல்லாத அளவிற்கு இவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. அதனால அந்த 9வது வசனத்துல அவர் சொல்லும் பொழுது, 19வது வசனத்துல சொல்லும் பொழுது, எரேமியா 2:19 சொல்லும் பொழுது சொல்கிறார், கர்த்தரை இருக்கிறார் அவர் விட்டு விடுகிறதற்கும் அவரை பற்றும் பயம் உங்களிடத்தில் இல்லாமல் இருப்பதும் எவ்வளவு கசப்பான காரியம். தேவன் நம்மை பார்க்கும் பொழுது ரெண்டு காரியத்தின் அடிப்படையில் தான் நம்மை பார்க்கிறார். காயினுக்கு சொன்ன அந்த தீமையை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, வேத புஸ்தகத்தில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் சொன்னார், நான் பரிசுத்தராக இருக்கிறேன், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள், நான் உங்களை மற்ற ஜனங்களிடத்திலிருந்து பிரித்தெடுத்ததுக்கு காரணமே என்ன, நீங்கள் பரிசுத்தமாய் வாழும்படிதான் உங்களுக்கு பிரித்தெடுத்தேன் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் இந்த ஜனங்களை விட்டு தீமையான காரியங்களை அகற்றி விட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். காரணம் என்ன? ஒரு சபைக்குள்ள, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள, ஒரு ஆத்துமாவுக்குள்ள தீமையான காரியங்கள், ஈவில் பிஹேவியர் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் தேவனால் பிறந்தவன் அல்ல. அவன் தேவனை பார்த்ததும் இல்லை, தேவனுடைய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதுமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை யாருக்குள்ள இருக்கிறதோ அவனுக்குள்ள நன்மையான காரியங்களை மட்டும்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். தீமையான காரியங்கள் ஒருபொழுதும் அங்கே வாசம் பண்ண முடியாது என்பதை தான் இந்த அதிகாரங்களை பார்க்க முடியும். பாருங்க, அந்த 21வது வசனத்தை வாசிக்க தொடர்ந்து நம்ம அதை தியானிக்க போறோம். 21வது வசனம்,
நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? நீ எனக்கு காட்டு செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன என்கிற ஒரு கேள்வியை சபையின் மீது வைக்கிறார். எந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மீது கர்த்தர் வைக்கிற காரியம் என்ன? ஜீவ தண்ணீரை நான் உங்களுக்கு எதற்கு பருக கொடுத்தேன் அப்படி என்று சொன்னால், இந்த ஜீவ தண்ணீரை நீங்கள் குடிக்கும் பொழுது ஒரு பொழுது உங்களுக்கு என்ன உண்டாகாது? தாகம் உண்டாகாது. நான் உங்களை உயர்குல திராட்சை செடியாக கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நாட்டி நீங்க ஜீவ தண்ணீரை குடித்து அந்த கனியிலே வளரும்படிதான் கர்த்தர் நம்மை சபையிலே நாட்டி வைத்திருக்கிறார். புரியுதா? கர்த்தர் எது கிடைத்திருக்கிறார்? நல்ல கனிதரும் உயர்குல திராட்சை செடியாக கர்த்தர் நம்மை சபையிலே நாட்டி வைத்து ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் ஜீவ தண்ணீராகிய அவருடைய வார்த்தையை நமக்குள்ள தந்து இந்த உயர்வுள்ள செடியாகிய இந்த திராட்சை செடி அநேக கனிகளை கொடுத்து வளரும்படிதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி வளரும்படி அழைத்திருக்கிறதான இந்த கனிதரும் திராட்சை செடியாக அழைக்கப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த திராட்சை செடி இப்பொழுது எப்படி மாறிவிட்டது? ஆகாத காட்டுக்கொடியாய் மாறிவிட்டது. ஆண்டவராகிய தேவன் ஒரு நாள் இந்த பூமியிலே வரும் பொழுது கனி கொடாது இருக்கிற மரம் எதுவோ அவை அனைத்தும் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சுவிசேஷ புஸ்தகங்களிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. மரத்தின் அருகே மரத்தினுடைய வேர் அருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாது இருக்கிற மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்ப இந்த சபையினுடைய நிலைமை என்ன? இந்த இஸ்ரவேல் ஜனமாகிய சபை தன்னை முழுவதுமாய் இழந்து போவதற்கும் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவருடைய சித்தத்தை, அவர் மேல வைத்திருந்த சித்தத்தை, தேவ திட்டத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் போவதற்கும் மிகப்பெரிய ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், ஜீவ தண்ணீராகிய கர்த்தரை அவர்கள் விட்டுவிட்டார்கள். ஹல்லேலூயா! ஜீவ தண்ணீராகிய கர்த்தரை விட்டுவிட்ட எந்த சபையும், தேவனுடைய வார்த்தையை விட்டுவிட்ட எந்த ஆத்துமாவும், தேவனுடைய வசனத்தின்படி நடக்காத எந்த ஆத்துமாவும் ஒரு நாளும் அது நல்ல உயர்வுள்ள திராட்சை செடியாக கனி தரவே முடியாது. ஹல்லேலூயா! அதுதான் ஆண்டவர் சொல்ற ரெண்டு தீமைகளை ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு பார்க்கிறார். அவர்களை இந்த உலகத்தில எல்லா மனுஷர்களை பார்க்கிறோம் இல்லையா, தான் தெரிந்து கொண்ட சந்ததியாக, தன்னுடைய சொந்த ஜனமாக அவர்களை எத்தனையோ சூழ்நிலை மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில, பாடுகள் மத்தியில, அவமானங்கள் மத்தியில, நிந்தைகள் மத்தியில எல்லா ராஜாக்களுக்கு எதிராக இவர்களை எழும்ப பண்ணி எல்லா யுத்தங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற நாட்டாத மரங்கள், கட்டாத வீடுகள் எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவர் கொண்டு ஒரு பெரிய ஒரு இஸ்ரவேல் என்ற தேசத்தை உருவாக்கி கர்த்தர் அவர்களை வைக்கும் பொழுது இந்த ஜனம் எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், தங்களை நடத்தி வந்த தேவனை விட்டு விலகி ஓடிவிட்டார்கள். தேவன் பரலோகத்தில் இருந்து ஜனங்களை பார்க்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவையும் கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். அப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல வேண்டியதான அந்த இஸ்ரவேல் என்கிற சபை இன்றைக்கு தேவனை விட்டு விலகும்படியான மிகப்பெரிய தீமைகளை தேவ சமூகத்தில் செய்திருக்கிற காரணத்தினால இன்றைக்கு உயர்குல திராட்சை செடியாக கனிகளை கொடுத்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக எழும்பி பரலோக ராஜ்யத்தினுடைய சித்தத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டு நல்ல வேரூன்றி கனிகளினால் நிறைந்திருக்க வேண்டிய ஒரு சபை இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அது ஆகாத காட்டு கொடிகளாய் மாறிவிட்டது. ஒரே ஒரு காரணம், ஜீவ தண்ணீரை விட்டு விட்டதுனால. ஹல்லேலூயா! சபையே, கடைசி நாட்களில கர்த்தர் நம்மை கனிதரும் நல்ல ஒரு திராட்சை செடியாக அழைத்திருக்கிறார். அவர் வரப்போகிறது எதற்காக வரப்போகிறார் என்று சொன்னால், நம்மை ஒரு உயர்வுள்ள திராட்சை செடியாக நாட்டி வைத்து போயிருக்கிறார். அவன் அவருடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை கர்த்தர் கொண்டு வரும்படி கர்த்தர் வரப்போகிறார். அப்படி நல்ல கனியை தேடி அவர் சபைக்குள்ள வரும் பொழுது, நல்ல கனியை தேடி அவர் இந்த பூமிக்குள்ள வரும் பொழுது, நீ நல்ல உயர்வுல நாட்டப்பட்ட திராட்சை செடியாய், கனிகளை கொடுக்கிற திராட்சை செடியாய் சபையே நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாயா, அல்லது ஆகாத காட்டுக்கொடிகளாய் தேவனை பார்த்து மனஸ்தாபப்படுகிற அளவிற்கு என் ஜனங்கள் எனக்கு தீமை செய்தார்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனத்திற்கு வைத்த அந்த குற்றச்சாட்டை கர்த்தர் நம்மை பார்த்து வைக்கிறதற்கு நம்ம காரணமாக இருந்தோம். ஹல்லேலூயா! இதுதான் ரெண்டு தீமை. ஒன்று என்ன? ஜீவ தண்ணீரை விட்டு விட்டதுனால உயர்வுள்ள திராட்சை செடியாக வளர வேண்டிய ஒரு இஸ்ரவேல் என்கிற தேவனுடைய ஜனம்
இன்னைக்கு ஆகாத காட்டுக்கொடிகளாய் மாறி இருக்கிறது. இவருடைய பெயர் தேவ சபை, இவருடைய பெயர் தேவ ஜனம், ஆராதிக்கிறவர்கள், ஆராதனைக்கு வருகிறவர், ஜெபிக்கிறவர்கள், வேத வசனத்தை கேட்கிறவர்கள், சத்தியத்தின்படி வாழ தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள், இவர்கள் உண்மை உள்ளவர்கள், அன்பிலும் உபசரிப்பதில் எல்லாரும் நன்மையாக இருக்கிறார்கள். இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக நன்மையாக தான் இருக்கிறது. ஆனால் அவருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கனிகுடாது இருக்கிற ஒரு மரத்தை போல இருக்கிறார்கள். அன்று கேட்கிறாரு, நம்ம எப்படிப்பட்ட செடிகளாய் நம்ம வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில கனி தராததுக்கு காரணம் என்ன? நீங்க ஆவிக்குரிய உலகத்தை பாருங்க, சபைகள் ஆராதனை நடக்குது, நல்ல ஜெபிக்கிறாங்க, நல்ல ஆராதிக்கிறாங்க, ஆனா வாழ்க்கையில கனி உள்ள ஒரு ஜீவிதம் இல்ல. தங்களுடைய வாழ்க்கையில கனி இல்லாமல் வெறும் காட்டு செடிகளாய், காட்டு மரங்களாய், உலகத்திற்காக, உலகத்தினுடைய காரியங்களுக்காக பயன்படும்படி தங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட தேவ சபையும் தேவ ஜனமும் இன்னைக்கு விழுந்து போவதற்கு மிக முக்கியமான காரணம் என்று சொன்னால், இன்னைக்கு சபைகள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாகிய வசனத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வேற எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது. ஆடுவதற்கும் பாடுவதற்கும் ஆண்டவருடைய காரியங்கள், வேற எல்லா விதமான கொண்டாட்டங்களை செய்வதற்கும், மன மகிழ்ச்சிக்கும், கழிப்புக்கும், எல்லாவற்றுக்கும் அதிகமான நேரங்களை ஒதுக்குகிற தேவ சபை இந்த கடைசி காலங்களில் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதனால இன்றைக்கு சபைகள் எல்லாம் ஆகாத காட்டுக்கொடிகளாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு புறஜாதிகள் சபைகளை குறித்து குற்றம் சாட்டுவதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு சபைக்குள்ள சாட்சி இல்லாததுக்கு காரணம் என்ன? ஒரு கனி உள்ள வாழ்க்கை இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு தேவனுடைய வசனமாகிய ஜீவனுள்ள வார்த்தைகள் என்று சபைகளுக்குள்ள கிரியை செய்யாததுனாலேயும், இன்னைக்கு வசனத்தை போதிப்பதற்கு போதகர்கள் இல்லை, இன்னைக்கு வசனத்தின்படி வாழ செய்வதற்கு ஆசாரியர்கள் இல்லை, இந்த வசனத்தின்படி வாழ தங்களை ஒப்புக் கொடுக்கும்படி தேவ ஜனங்கள் இல்லை, உலகத்துடைய இச்சைகளுக்காக வாழும்படி அழைக்கப்பட்டவர்களாய் அஞ்ஞானிகளை போல, மூடர்களை போல இன்னைக்கு பலி எடுக்கிற ஒரு ஆவிக்குரிய கூட்டத்தை தான் நாம் இந்த உலகத்திலே பார்க்க முடியும். ஆனால் தேவன் நம்முடைய சபைக்கு வைக்கிற ஒரே வார்த்தை தான், ஜீவ தண்ணீரை விட்டு விலகி விடாதீர்கள். ஹல்லேலூயா. அவர் கனி உள்ள ஒரு மரத்தை தேடிதான் வரப்போகிறார், கனி உள்ள ஒரு ஜீவிதத்தை தேடிதான் வரப்போகிறார். அவர் எப்படி வருவார் என்று சொன்னால், வெளியரங்கமாய் வெளிவேஷமாய் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. மனுஷன் விருதாகவே சந்தேகப்படுகிறான், வெளிவேஷமாக திரிகிறான் என்று சொல்லி தாவீது சொல்கிறது போல வெளிவேஷத்தை பார்த்தோ, வெளிமார்க்கத்தை பார்த்தோ, வெளியில உள்ள காரியங்களை பார்த்து ஒன்றும் கர்த்தர் நம்மை நியாயம் தீர்ப்பதில்லை. கர்த்தர் இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளையுடைய செய்கை நன்மையோ தீமையோ அதனுடைய கிரியையினாலும் செய்கையினாலும் அறியப்படும் என்று சொல்லி நீதிமொழிகள் எழுதப்பட்டது போல, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க வரும்பொழுது பரலோகத்திலிருந்து தேவன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையை விட்ட தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், நம்ம திராட்சை செடிகளாய் இல்ல, காட்டு கொடிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த காட்டுக்கொடியை பார்த்தாலும் திராட்சை செடியை பார்த்தாலும் இது பார்ப்பதற்கு ரெண்டும் ஒரே போலதான் இருக்கும். இது பச்சையாக வளர்கிறது, இதோட இலைகள் எல்லாம் நன்றாக தான் இருக்குது, இதோட கொடிகள் எல்லாம் நன்றாக தான் இருக்கிறது. ஆனால் அதை பார்க்கும் பொழுது அது காட்டுக்கொடிகளாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. கடைசி காலத்துல கர்த்தர் நமக்கு அழைக்கிற ஒரே அழைப்பு தான். தீமை என்ன தெரியுமா? இந்த கடைசி காலத்தில் ஒரு பெரிய ஒரு தீமை இந்த உலகத்தில் நடந்திருக்கிறது. கர்த்தர் விரும்பாத ஒரு பெரிய ஒரு காரியம். இன்றைக்கு ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வார்த்தை நாவில் இருக்குது, இந்த வார்த்தை வேத புஸ்தகத்தில் இருக்குது, இந்த வார்த்தை வாழ்க்கைக்குள்ள இருக்குது. ஆனா இந்த வார்த்தை கிரியைகளில் வெளிப்படவே இல்லை. இந்த வேத வசனத்தையின்படி வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி வாழும்படிதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வேதத்தின் மகத்துவங்களை என் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களது அந்நிய காரியமாய் எண்ணி போனனால்தான் தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்த அந்த நியாயத்திற்கும் அவர்களால் நிற்க முடியாமல் போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னை எப்படி நாட்டி வைத்திருக்கிறார்? உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய பெயரை கத்த வைத்திருக்கிறார், உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கத்த வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவனால் நாட்டப்பட்ட உயர்வுள்ள திராட்சை செடி, பரலோகத்தின் மகிமையை சுமந்து இருக்கிற ஒரு திராட்சை செடியாக தான் கர்த்தர் உங்களை என்னை நாட்டி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு மகிமையை, இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு கிருபையை, இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு ரட்சிப்பை, ஒரு விசுவாசத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, பெரிய தேவனுடைய கிருபையை உணர்ந்து கொள்வதற்காக நல்ல ஒரு உயர்குல திராட்சை செடியாக கர்த்தரே நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். அவர் நாட்டி வைத்தது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த ஜீவ தண்ணீரை கர்த்தர் நமக்குள் நடத்துகிறார். அவர் நம்மை புல்லுள்ள
இடங்களில் மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் கர்த்தரை விட்டு ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்கும் மரமாய் மாறப்படும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீர் உங்க வாழ்க்கையில பெருக்கெடுத்து ஓடுகிறதா? அந்த ஜீவ தண்ணீருக்குள்ள நீங்க நடந்து ஓடுறீங்களா? இல்ல இஸ்ரவேல் ஜனத்தை போல நீங்க அந்த ஜீவ தண்ணீரை விட்டு விட்டுட்டீங்களா? அல்லேலூயா. இது எங்க விளங்கும்? கிரியையினால தான் விளங்கும். கர்த்தர் நியாயத்துக்கு வரும்போது தான் விளங்கும். அதனாலதான் காய்கறி காய்வே எல்லாம் ஓகே தான். ஆனா உன் வாழ்க்கையை கொஞ்சம் கவனமா பார்த்துக்க. உன் வாழ்க்கையை கொஞ்சம் கவனமா நடக்கட்டும். உன் வாழ்க்கையில கிரியைகளை நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்க. ஏன் அப்படின்னா நீ ஒருபொழுது தீமையை பின்பற்றும்படி உன் வாழ்க்கையை கொடுத்து விடாத. கர்த்தருடைய வழிகளில் நடப்பதே இல்லாமல் வேற வழியே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயமே இல்லாமல் வேறவே அல்ல. உனக்குள்ள இந்த உலகத்துக்குரிய கிரியைகள், உலகத்துக்குரிய எந்த சூழ்நிலை வந்து ஒரு தீமையான பாதைக்குள்ள உன்னை நடத்தி கொண்டு போகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாரு. ஏனென்று சொன்னால் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் ஜனங்கள் மீது வைக்க. இதை தான் தேவனுடைய சபைக்கு யோவான் 15வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக விளக்குறதை நம்ம பார்க்க முடியும். யோவான் புஸ்தகம் எழுதும் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போமா? நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னிலே நிலைத்திருங்கள். அப்ப என்னிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். ஆமென். அப்ப தேவனுக்குள்ள நிலைத்திருக்கும்படியான ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நான் உங்களிலே நிலைத்திருக்கிறது போல நீங்கள் என்னிலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமா உங்களால் என்ன கொடுக்க முடியும்? நல்ல கனிகளை கொடுக்க முடியும். அப்ப தேவன் விரும்புகிற உயர்குல திராட்சை செடியாக, தேவனால் நாட்டப்பட்ட உயர்குல திராட்சை செடியாக, தேவன் விரும்புகிற கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிற பெரிய காரியம் என்ன சொன்னா, நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். என்ன சூழ்நிலை வந்தாலும், எல்லா காலத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா நிலைமையிலையும் எந்த ஆத்மா கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறதோ அந்த ஆத்மாவுக்குள்ள கர்த்தரும் நிலைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவ கர்த்தர் எதற்கு அழைத்திருக்கிறார்? தேவ வசனத்துக்கு உள்ள கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நிலைத்திருப்பதற்காக மாத்திரமல்ல, அப்படி நிலைத்திருந்தால் அவரும் நமக்குள்ள நிலைத்திருக்கும்படிதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்படி நிலைத்திருந்தா மட்டும்தான் தேவன் விரும்புகிற கனியை கொடுக்க முடியும். அல்லேலூயா. இவன் தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாருக்கும் விருப்பம். தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு எல்லாருக்கும் ஆசைதான். தேவ சித்தத்தை செய்வதற்கு எல்லாருக்கும் விருப்பம் தான். தேவ சித்தத்தின்படி நடப்பதற்கு எல்லாருக்கும் ஆசைதான். எல்லாருக்கும் ஜெபிக்க ஆசைதான். வேத வசனத்தின்படி வாசிக்க ஆசைதான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ள நிலைத்து இருக்கணும். We should be in the word of God, in the word. அவருடைய வார்த்தைக்குள்ள நம்ம நிலைத்திருக்கிறோம். எல்லாவற்றிலையும் அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்வதற்கு நம்ம ஒப்புப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க நடந்தாலும், நீங்க இருந்தாலும், நீங்க படுத்தாலும், நீங்க எழுப்பினாலும், நீங்க எதை செய்தாலும் இந்த வார்த்தைகள் உங்கள் வாயை விட்டு விலகாது இருப்பதாக ஆண்டவராகிய தேவன் உபாகமம் புஸ்தகத்துல அழகா தம்முடைய ஜனங்கள் எழுதி கொடுத்தாரு. நீ போகும் பொழுதும், நீ வரும் பொழுதும், நீ நடக்கும் பொழுதும், நீ இருக்கும் பொழுதும், நீ படுத்திருக்கும் பொழுதும், உட்கார்ந்து இருக்கும் பொழுதும், எப்பொழுதும் இந்த வார்த்தைகள் உன்னை சுற்றிலும் இருப்பதாக. உன் தேவனுடைய வாயின் வார்த்தைகள் எப்பொழுதும் உன்னை சுற்றிலும் இருப்பதாக. அவை எல்லா இடத்திலேயும் நீ கொண்டு நடக்கும்போது இந்த வார்த்தைகள் உன் கூட இருந்து அது கனி கொடுக்கிற மரமாய் நம்மளை மாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் கனியை தேடிதான் வரப்போகிறார். அவர் கனியை தேடிதான் வரப்போகிறார். கனி கொடுப்பதற்கான எல்லா வழிமுறைகளையும் தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி கனி கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க வேண்டும், எப்படி தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், எப்படி தேவனுக்கு பிரியமான கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் தெளிவான வேதத்தின் மகத்துவங்களை கர்த்தர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அப்படி எழுதி தந்திருக்கிற இடத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொன்னார், நீங்க என்னில் என்ன செய்யுங்க? நிலைத்திருங்க. அப்ப அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய வசனமாகிய வார்த்தைக்கு உள்ள நம்ம நிலைத்திருக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையிலும் இந்த வசனத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகி விடவே கூடாது. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் எதை கொண்டுதான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தை கொண்டுதான் ஆராய்ந்து பார்க்கணும். அதுதான் சரியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை.
கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், கர்த்தர் நம்ம அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், கர்த்தர் நம்ம நடத்தி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நன்மையான காரியம் வரும், தீமையான காரியம் வரும், பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். இவை எல்லாவற்றையும் நம்ம வரும்பொழுது, இந்த எல்லா பாதைகளையும் நம்ம கடக்கும் பொழுது இதை எதை கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், வேத புஸ்தகத்தை எடுத்து வேத புஸ்தகத்தில் கர்த்தர் நடத்துகிற இந்த பாதைகளில நான் என்ன செய்ய வேண்டும், இந்த பாதைகளில் எனக்கு எதை போதிக்கிறது என்கிறதான அந்த வசனத்தின்படி ஆராய்ந்து நான் என்னை மறுபடியும் தேவனுக்கு உள்ள ஒப்புரவாக்கி கொள்ளும் பொழுது கர்த்தர் அங்கே கனி கொடுக்கிற நல்ல உயர்வுள்ள திராட்சை செடியாக கர்த்தர் என்னை மாற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும்பொழுது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை வரும்பொழுது, சபைகளுக்குள்ள பிரச்சனை வரும்பொழுது, நம்முடைய கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும்பொழுது, இவை எல்லாவற்றையும் நம்ம எதை முன்வைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வேத புஸ்தகத்தை, வேத வசனத்தை வைத்து நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், இந்த வேத புஸ்தகத்தை வைத்து நம்ம ஆராய்ந்து பார்க்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கும், தீமையான கிரியைகளை செயல்படுத்த ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. தீமையான செயல்பாட்டுக்குள்ள நம்ம என்ன செய்துவிடும், கொண்டு போய்விடும். அப்படி தீமையான செயல்பாடுகள் நமக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய மரம் நல்ல கனிகளை தருகிற உயர்குல திராட்சை செடியாக வாழவே முடியாது. தேவன் விரும்புகிற மரமாக வாழவே முடியாது. நம்முடைய இந்த உலகத்துல நம்முடைய மிகப்பெரியதான ஒரு அழைப்பின் நோக்கம் என்ன, இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய தேவ திட்டம், தேவ சித்தம் என்ன தெரியுமா? அவர் விரும்புகிறபடி நாம் வாழ வேண்டும். அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். மனுஷன் விரும்புகிறபடி அல்ல, நம்முடைய குடும்பத்தார் விரும்புகிறபடி அல்ல, நம்முடைய நண்பர்கள் விரும்புகிறபடி அல்ல, இந்த உலகம் விரும்புகிறபடி அல்ல. கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அழைத்த தேவனுடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி வாழதா கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார், ஆராய்ந்து பார்க்க, இருதயத்தை பார்க்கிறார், உங்களுடைய இருதயத்துடைய நினைவுகளை பார்க்கிறார், உங்களுடைய இருதயத்தினுடைய எண்ணங்களை பார்க்கிறார். நம்ம வெளி வேஷமா எவ்வளவு வேஷம் போட்டு விடலாம், நல்லவர்களை போல காண்பித்து விடலாம், பரிசுத்தமானவர்களாய் வாழ்ந்து விடலாம். ஆனால் தேவன் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நன்மைகளை செய்கிறோமா, தீமைகளை செய்கிறோமா என்கிறதான ஒரு நிலைப்பாட்டை கர்த்தர் நமக்குள்ள வைக்கிறார். அப்போ நல்ல உயர்குல திராட்சை செடியால இந்த ஜனங்களை நாட்டினார். இவங்க எதனால காட்டுக்கொடிகளாய் மாறிட்டாங்க? ஜீவ தண்ணீராகிய தேவனை விட்டு விட்டதுனால. கர்த்தர் நம்மையும் இப்படிதான் நாட்டியிருக்கிறாரு, நம்ம ஒவ்வொரு இப்படிதான் மாட்டிக்கிறாரு. உயர்வுல திராட்சை செடியாக நல்ல கனிதரும் மரமாக தான் கர்த்தர் நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். கர்த்தர் எப்படி நாட்டியிருக்கிறார்? உயர்வுல திராட்சை செடியாக நாட்டியிருக்கிறார். அப்படி நாட்டப்பட்ட இந்த இடத்துல நம்ம எப்படி கனி கொடுக்கிறோம், உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட கனிகளை நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க? ஆமென். இது எல்லாம் தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பார்ப்பதே இதுதான். நம்ம நல்ல மரமா வளர்ந்துட்டோம், நல்ல கொடிகளா வளர்ந்துட்டோம், ஆனா இலைகள் எல்லாம் காணப்படுது, ஆனா என்ன இல்ல, கனி உள்ள ஜீவிதம் இருக்குதா, கனி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை தான் இந்த நாளிலே நம்ம ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இதே குற்றச்சாட்டை கர்த்தர் வைப்பாரா நம்ம மீது? ஜீவ தண்ணீராகிய கர்த்தரை நம்ம விட்டு ஓடுறோமா? அப்படி தேவனுடைய வார்த்தையை விட்டு நம்ம ஓடிட்டோம்னா நம்மளால நினைச்ச முடியாது, கனி கொடுக்கவே முடியும். நம்ம வாழலாம், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழலாம், நல்ல ஆராதனைக்கு வரலாம், நல்ல ஜெபிக்கலாம், நல்ல வேத வாசிக்கலாம், எல்லா காரியத்திலும் நினைச்சலாம், நல்ல விதமான ஒரு சூழ்நிலையை காண்பித்துள்ள காய்வு சொல்லப்படுகிற சத்தியம் உள்ளவர்களை போல வாழலாம், உண்மை உள்ளவர்களாய் வாழலாம், அன்புள்ளவர்களாய் உபசரிப்புள்ளவர்களாய் நம்ம வெளியிலே காண்பிக்கலாம். ஆனால் அவர் இருதயத்தை பார்க்கும் பொழுது இந்த தீமையான காரியத்தை அவர் ஆராய்ந்து பார்ப்பாரா? ஹல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன இருக்காது? கனி இருக்காது. கனி இல்லைன்னா இல்லையா? ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாதை வழியாக நடந்து போறார். திடீரென்று அவருக்கு என்ன உண்டாயிற்று? பசி உண்டாயிற்று. அப்ப அந்த மரத்தை பார்க்கும்போது மரத்தில் என்ன இல்லை, என்ன செய்தார்? சமைத்து போட்டார். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்ட ஊமை, அந்த வேலைக்கார ஆண்டவரை கேட்கிற, ஆண்டவரே கொஞ்சம் இருக்கட்டும், இதை ஒரு விஷயம் கூட என்ன பண்றேன், நான் கொத்தி உரம் போடுறேன், பார்க்கிறேன், கொஞ்ச நாள் பார்க்கிறேன். அந்த காலகட்டம் தான் இப்ப கர்த்தர் இருக்கிறார். சபைக்குள்ள வச்சுட்டு சொல்றாரு, பிதாவிடத்துல பரிந்து பேசுற இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே இந்த ஒரு வருஷம் கூட இந்த மரம் இருக்கட்டுப்பா, இந்த ஒரு வருஷம் கூட இல்லைன்னா என்னைக்கோ கொரோனா நம்மளை தூக்கிட்டு போயிருக்கும், என்னைக்கோ என் மரணம் நடந்திருக்கும், என்னைக்கோ நான் அந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிருப்பேன். எனக்காக ஒரு பரிந்து பேசுகிறான். என்ன பேச தெரியுமா? ஆண்டவரே இந்த ஒரு வருஷம் இந்த மரம் இருக்கட்டுப்பா, நம்ம கொஞ்சம் என்ன செய்யலாம், கொத்தி உரம் போட்டு நம்ம கொஞ்சம் கூட சீவத்தடியில ஊற்றி இதை வளர்த்து பார்ப்பா, நிச்சயமா இது கனி கொடுக்கும் என்கிற ஒரு பரிந்துரையின் அடிப்படையில தான்
இன்னைக்கு நம்ம அநேக பேர் இந்த உலகத்தில் இன்னைக்கு ஜீவித்திருக்கோம். அப்படி இல்லைன்னா இன்றைக்கும் நம்முடைய ஆத்மா இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போயிருக்கும். என்றைக்கும் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் நான் கடந்து போயிருப்போம். எத்தனையோ மரண கட்டுகள் வந்தது, எத்தனையோ பொல்லாத கிரிகள் சூழலெல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்டது. இந்த உலகத்தை விட்டு பிரிக்கும்படி எத்தனையோ நிலைமைகள் நாம் கடந்து போனோம். ஆனா இன்னும் கர்த்தர் அந்த சூழலுக்கு நம்ம ஒப்புக் கொடுக்காத காரணம் என்ன தெரியுமா? நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே, கொஞ்ச நாள் கூட இருக்கட்டும்பா, கொஞ்ச நாள் கூட இருக்கட்டும் ஆண்டவரே, இது இப்படியே ஆகிடும். நம்ம என்ன செய்யலாம்? வெட்டி உரம் போட்டு ஜீவ தண்ணீரை ஊற்றி இந்த வளர்த்தெடுத்து கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக எழும்ப பண்ணிடலாம் என்கிற ஒரு பரிந்துரையின் பேர்ல தான் இன்றைக்கு அநேக ஆத்துமாக்கள் இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னும் காலங்கள் செல்லாது, நாட்கள் பொல்லாதவைகளான அப்படினால காலத்தை பிரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் சீக்கிரமாய் வருகிறார். நீ ஆகாத காட்டுக்கொடியாய் மாறிவிட்டால் நீ வெளியில வாழும்போது நல்ல வாழ்க்கை வாழலாம். உன் வெளிப்புற வாழ்க்கை நல்ல போல இருக்கலாம், நல்ல சமாதானம் இருக்கலாம், நல்ல சந்தோஷம் இருக்கலாம், சகல ஆசீர்வாதங்களை நீ தேவனிடத்தில் பெற்றுக் கொண்டது போல ஒரு மகிமை உள்ள வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உன் ஆத்துமாவில, உன் ஆவியில எப்படிப்பட்ட கனிகளை தேவனுக்காக நீ உருவாக்கி கொண்டிருக்கிறாய், எப்படிப்பட்ட கனிகளை நீ தேவனுக்காய் கொடுத்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் அழைக்கிறார், இந்த தீமையை ஒன்ன விட்டு விலக்கு, ஜீவ தண்ணீரை பருகிக்கொள். போன வாரம் கர்த்தர் தான் சொன்னாரு, தாகம் உள்ளவன் வரக்கடவன், தாகம் உள்ளவன் வரக்கடவன். ஜீவ தண்ணீர் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, ஜீவ தண்ணீர் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எவன் தாகமா இருக்கிறானோ அவன் வந்து அந்த தண்ணீரை பருகிறார். எதுக்குன்னா, யார் கனி கொடுக்கும்படி விருப்பமா இருக்கிறீங்களோ அவங்க தண்ணீரை பருகி கொள்ளுங்கள், அந்த தண்ணீரை அதிகமாய் பருகி கொள்ளுங்கள். கனி கொடுக்கிற மரமாக கர்த்தர் இந்த நாட்களில் நாம் என்ன செய்வாராக? விளங்க பண்ணுவாராக. அதுதான் அந்த ஜனங்களை பொறுத்தவரைக்காக. இன்னும் ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்களினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். அல்லேலூயா. சாலமோனுடைய ஒரு ஜெபத்தை தான் இந்த 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும் இல்லையா? கிபியோனிலே ஆண்டவர் சாலமோனுக்கு தரிசனமாகிறார். சாலமோனிடம் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொல்லி கேட்ட பொழுது ஒரு வித்தியாசமான ஜெபத்தை, இந்த உலகத்துல யாரும் கேட்கக்கூடாத ஒரு ஜெபத்தை, யாருக்கும் தோன்றாத ஒரு ஜெபத்தை ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு தரிசனமான பொழுது, யார் ஆண்டவராகிய தேவனே எதிர்பார்க்காத ஒரு ஜெபத்தை, இந்த உலகத்துல வேற யாரும் அப்படி ஜெபித்ததில்லை என்று சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுக்கிற அளவிற்கு ஒரு பெரிய ஒரு ஜெபத்தை இங்கே சாலமோன் தேவனுடைய சமூகத்தில் வைக்கிறார். அப்படி அநேக காரியங்களை வைத்தாலும் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை அவர் இங்கே வைக்கிறார். என்ன வைக்கிறார்னா, நன்மை தீமை இன்னதென்று வகை அமைக்கவும். அப்ப இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு ராஜாக்களானாலும் சரி, இந்த உலகத்துல வாழ்கிற எந்த மனுஷனானாலும் சரி, இந்த உலகத்துல நன்மை தீமையை அறிந்து கொள்வதற்கு யார் தான் உதவி செய்ய முடியும் கேட்டீங்கன்னா, ஆண்டு தான் உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. நாம் எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கிறோம். இந்த உலகம் பொல்லாதவனுக்குள் கிடக்கிறது. நம்மளும் உலகத்துல தான் வாழ்றோம். ஆனா வாழ்கிற இந்த உலகத்துல நன்மை தீமை இன்னதென்று அறிந்து பரிசுத்தமாய் வாழும்படி இந்த உலகத்துல எந்த விதமான கல்வியும் கொடுக்கப்படவில்லை. இந்த உலகத்துல நன்மை தீமை இன்னதென்று அறிந்து வாழும்படி இந்த உலகத்துல எந்த விதமான ஒரு மேன்மையோ எந்த விதமான பொருட்களாலோ அறிய முடியாத ஒரு சூழ்நிலை இந்த உலகத்துல இல்ல. ஆனா இங்க சாலமோன் தன்னுடைய சிறிய வயதிலே நல்ல ஒரு அனுபவத்தை அறிந்து கேட்கிறார், ஆண்டவரே நன்மை தீமை இன்னதென்று நான் வகையறுத்து அறிய எனக்கு என்ன தந்தனும்? ஞானத்தை தந்து. என்னைக்கா நம்ம ஜெபித்திருக்கிறோம் அப்படி, இந்த உலகத்துல நான் பரிசுத்தமாக வாழ நன்மை தீமை இன்னதென்று அறியக்கூடிய அறிவை எனக்கு தாருங்க. இத்தனை பேர் ஜெபித்திருக்கிறோம். இந்த ஜெபம் நமக்கு பழக்கப்பட்டதே அல்ல. இந்த ஜெபம் நமக்கு பழக்கப்பட்டது அல்ல. இப்படி ஒரு ஜெபத்தை ஒரு நாளும் நாம் ஜெபிக்க போறதும் இல்லை, நாம் இப்படி ஜெபிப்பதும் இல்லை. ஆனா எப்படி ஜெபிக்கணும்? எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, இந்த உலகத்துல நான் வாழும்படியாக, நான் வேலை பார்க்கிற இடத்துல வாழும்படியாக, என் குடும்பத்துல வாழும்படியாக, எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கக்கூடிய ஒரு ஞானத்தை தந்தருளும். நிறைய பேர் தீமை எது என்று தெரியாமலே தீமைக்குள்ள விழுந்து போறாங்க. நிறைய பேர் நன்மை செய்ய வேண்டும் என்று விருப்பம் இருக்குது. அந்த நன்மையும் தீமையும் குறித்த அறிவில்லாத காரணத்தினால
தீமையான காரியங்களை செய்து தேவனுக்கு விரோதமான பெரிய கிரியைகளை செய்து விடுகிறார்கள். யார்? ராஜா, இஸ்ரவேலுடைய ராஜாவாக இருக்கிறவன். அவருடைய எல்லா காரியத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த ராஜ்யபாரத்தில் சாலமோனை போல ஞானம் பெற்ற ஒரு மனுஷனே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ராஜா ஜெபிக்கிற ஜெபம் தான், ஆண்டவரே எனக்கு நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கும்படியான ஒரு பெரிய ஞானத்தை தந்தரணும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது அதே அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிப்பீர்கள். ராஜாக்கள் 3:14 வாசிங்க. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாக. பாருங்க, நன்மையையும் தீமையையும் அறிய வேண்டும் என்று சொன்னால் இங்க சாலமோனும் தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளை கூட நிலைத்திருக்க வேண்டும்படி கட்டளைக்கிறார். அல்லேலூயா. சாலமோனுக்கு எளிதாக ஒன்று என்ன செய்யவில்லை, கிடைத்து விடவில்லை. அவருடைய ஜெபம் நல்லதுதான். அவன் வேண்டிக் கொண்ட காரியங்கள் எல்லாம் நன்மையான காரியங்கள் தான். அவருடைய ஜெபம் தேவனுடைய பார்வைக்கு நல்ல பிரியமா இருந்தது. தேவன் விரும்புகிற ஒரு ஜெபத்தை தான் இங்கே சாலமோன் செய்தார். என்ன செய்கிறார்? நன்மை தீமையை வகையறுக்கிறதுக்காக ஒரு கிருபையை கேட்கும் ஆண்டவர் சொல்றார், சாலமோனே நல்லது, ஒரு ஜெபம் நல்லா இருக்குது, ஆனா ஒண்ணு பண்ணணும், உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடப்பாயானால் அவன் இந்த உலகத்துல நன்மை தீமை அறிந்து பரிசுத்தமாய் வாழும்படி கர்த்தர் நமக்கு வைத்திருக்க மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னா, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினா, ஜீவ தண்ணீராகிய வார்த்தை எவனுக்குள்ள இருக்குதோ அவனால்தான் நன்மையும் தீமையும் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீராகிய வசனத்தின்படி வாழ்வதற்கு எவன் பிரயாசப்படுகிறானோ, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவர்கள் அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள், அவருடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. காரணம் என்ன? கர்த்தருடைய வேதத்தின்படி அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வேதத்தின் மேல பிரியமாய் இருந்து அவருடைய பாதையில் நடக்கிறார்கள். கர்த்தருடைய வேதத்தை நேசித்து சமாதானமாய் வாழும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார்கள். அப்படி அழைக்கப்பட்டவர்களும் அந்த வசனத்தின்படி வாழ்கிறவர்களால் மட்டும்தான் இந்த உலகத்துல எதை அடையாளம் கண்டு கொள்ள முடியும் கேட்டீங்கன்னா, நன்மையும் தீமையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இப்ப சாலமோன் தான் அதுக்கு சொல்றா, நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தா மட்டும்தான் இந்த தீமையை விட்டு விலக முடியும். எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் தான். இப்பதான் நான் செய்திக்குள்ளவே என்று யாரு. ஹல்லேலூயா. இப்படி ஞானங்களை பெற்றுக்கொண்ட ஒரு ஞானி, தேவனுடைய சமூகத்திலிருந்து ஞானத்தை சுதந்திரித்துக் கொண்ட ஒரு இஸ்ரவேலுடைய ராஜா, இந்த தீமையை விட்டு விலகுற காரியத்தையும், இந்த தீமை எப்படி நம்மை ஆட்கொள்ள முடியாது, எது தீமை என்கிறதை தான் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்துல முழுவதுமாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேற யாரும் இதை சொன்னால் நம்ப முடியாது. ஒருவேளை படிக்காதவர் எழுதினாலோ வேற யாரும் நிருபங்களில் எழுதினாலோ என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஆனால் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு ஜெபத்தின் மூலமாய் சகல ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு ராஜாவாகிய அந்த சாலமோனுடைய நீதிமொழிகள்ல அவர் சில காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அதை தான் கொஞ்சம் வேகமா பார்த்து நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, அப்படிப்பட்ட தீமைகள் நமக்குள்ள இருக்குன்னா தேவ சமூகத்தில் நம்ம ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போறோம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் எல்லாரும் எடுங்க. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனம். என்ன எழுதுறாரு சாலமோன்? தீமையை வெறுப்பதே தான் தன்னுடைய ஞானமாகிய விவேகத்தோட வாசம் பண்ணி நல்ல அறிவையெல்லாம் தனக்குள்ள பெருக்கி அவர் பிரசங்கில் எழுதும் பொழுதுதான், நான் என் ஞானத்தினால என்னுடைய இருதயத்தையும் தேற்றி கொண்டிருக்கிறேன், மதுபானத்தினால் என்னை மூடிக்கொண்டு எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து தேவன் தந்த ஞானத்தினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தான் ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறார். தான் ஜெபித்த ஜெபத்திற்கு ஒரு பதில் ஆண்டவர் இங்கே அவனுக்கு ஞானத்தினால காண்பித்து கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல தீமை என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படாமல் ஒரு மனுஷன் வாழ்றானா அவன் தான் தீமையான செய்கிற மனுஷன். அந்த துன்மார்க்கன் தான் தீமைகளுக்காக விரைந்து ஓடுகிறான். கர்த்தருக்கு பயப்படாதவன் தான் இந்த உலகத்தில் அநீதிகளை செய்கிறான், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறான், தேவன் விரும்பாத காரியங்கள் எல்லாம் அவன் செய்கிறான். அதனாலதான் அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனால தீமையை செய்ய முடியாது. அதுதான் அவர் டெஃபினேஷன் கொடுக்கிறாரு. தீமையை
வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற. அது ஒன்று மாத்திரம் தன்னுடைய ஞானத்தினால கண்டுபிடிச்சாரு. என்ன கண்டுபிடிச்சாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா கண்டிப்பா அவனுக்குள்ள என்ன இருக்காது? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒருத்தனுக்குள்ள இருந்தா என்ன இருக்காது? தீமை இருக்காது. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினாலும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு என்ன இருக்குது? ஞானம் இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கு என்ன இருக்குது? நன்மை இருக்குது. அப்ப அவனால என்ன செய்ய முடியாது? தீமை செய்ய முடியாது. இதை யார் கண்டுபிடிச்சானா? தன்னுடைய ஞானத்தினால, தன்னுடைய புத்தியினால, தன்னுடைய விவேகத்தினால தேவனுடைய சமூகத்தில் இருந்து நன்மை தீமை இன்னதென்று சொல்லி வகையறுக்கும்படி ஒருத்தன் ஜெபித்து கேட்டுக்கொண்டானே, அவனுடைய ஜெபத்தின் கர்த்தர் கொடுத்த பதிலை வச்சு அந்த ஞானத்தை வச்சு எழுதுறாரு. நான் மனுஷரை பார்க்கிறேன், எந்த மனுஷனுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதோ அவனுக்குள்ள என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா தீமை இருக்கவே முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஞானம் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்குள்ள நன்மைகளை செய்யக்கூடிய கிரிகள் மட்டும்தான் இருக்கும். அவனுக்குள்ள ஆவியின் கனிகள் இருக்கும். தேவனுக்கு பிரியமான காரியங்கள் அவனுக்குள்ள செயல்படுவை தவிர ஒருபொழுதும் இந்த உலகத்துல தீமையான காரியங்களை செய்வதற்கு இந்த கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் தன்னை ஒப்புக் கொடுக்கவே மாட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன். இப்ப நம்ம பார்க்க போறோம், நம்ம தீமை நமக்குள்ள இருக்குதா இல்லையா. அடுத்த வாசிங்க, அதை 13 வாசிங்க. பெருமையையும் அகந்தையையும் பல தீமை என்று சொல்லக்கூடியது ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி கிரியை செய்து பாருங்க. இப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்குள்ள என்ன இருக்காது? தீமை இருக்காது. ஆனா கர்த்தருக்குள்ள பயப்படாத மனுஷனுக்குள்ள இருக்கிற சில தீமையை தான் அவருக்கு அடையாளப்படுத்துறாரு. என்ன படுத்துறாருன்னா, முதலாவது பெருமையை குறித்து பேசுறார். அவர் சில மனிதரை பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவங்களுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்களாமே. என்ன இருக்குது? பெருமை இருக்குது. என்ன பெருமை? இவங்களுக்குள்ள என்ன பெருமை பேசுறாங்க? இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறவர்களும் கிருபையிலே நிலைநிற்கிறவன் என்று பேசுகிறவன் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்ட பிறகு இவனுக்குள்ள இவனை தெரியாமலே ஒரு பெருமை மேல எழும்ப ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான், அவன் ஆராதிக்கிறவன் தான். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இவனுக்குள்ள இருக்குன்னு சொல்றவன் இவனுக்குள்ள எதையும் சேர்ந்து வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா பெருமையையும் சேர்ந்து வச்சிருக்கலாம். இந்த பெருமை எப்படி வெளிப்படும் பாத்தீங்கன்னா, சங்கீதம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 12:13 12:3 பெருமை பேசுகிற நாவை கர்த்தர். அப்ப பெருமை எது மூலமா வெளிப்படுது? எது மூலமா பேசுது? நாவு மூலமா இந்த பெருமை வெளிப்படுது இல்லையா? இங்க ஆண்டவர் அழகாக சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்துல அவன் கண்டுபிடித்த அந்த விவேகத்தை எல்லாம் வச்சு அவன் கலந்து அதை ஆராய்ந்து பார்த்து அவன் எழுதுகிறான், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்குள்ள தீமை இருக்காது. அப்படி தீமை இல்லாத ஒரு மனுஷன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி வேதம் அழைக்கிறது. ஆனா அவன் கூர்ந்து கவனிக்கும் பொழுது சில மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது? பெருமையை பார்க்கிறான். பெருமை பேசுகிற நாவை பார்க்கிறான். நம்ம யாக்கோபு வாசிக்கும் பொழுது அந்த நாவை குறித்து அழகான ஒரு பெரிய ஒரு லிஸ்டையே யாக்கோபு எழுதுகிறாரு. அதை வாசிக்கிறோமா? யாக்கோபு 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் 14வது வசனம் வாசிங்க. யாக்கோபு 3. நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்க, இந்த நாவு இல்லையா எப்படிப்பட்டதா இருக்குது? அது சிறியதா தான் இருக்குது. இந்த நாவு எப்படிப்பட்டது? சிறியதா இருக்கிற ஒரு நாவு அது பேசும்போது மட்டும் எப்படி பேசுது? அதுக்கு ஆசையெல்லாம் கொடுக்க வேண்டாம், அது எக்ஸ்ட்ரா மணியெல்லாம் செய்யலாம் கொடுக்க வேண்டாம். இந்த நாவு கண்ட்ரோல் இல்லாம என்ன செய்யுது? ரொம்ப பேசுது.
பேச்சுல ஒரு பெருமை அறியாமலே இந்த மனுஷனுக்குள்ள வெளிப்படுகிறதை சாலமோன் பார்க்கிறார். அதான் சொல்றாரு, தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆனா சில நேரத்துல இந்த மனுஷன் அவன் கூர்ந்து கவனிக்கும் பொழுது இந்த நாவு இது சில நேரங்களில தன்னை அறியாமலேயே இந்த நாவு என்ன செய்யுது, பெருமையா சில காரியங்களை குறிச்சு, தன்னுடைய குடும்பத்தை குறிச்சு, தன்னுடைய பிள்ளைகளை குறிச்சு, தன்னுடைய சூழ்நிலை குறிச்சு சில காரியங்களை திடீர்னு பேசிடுது. இந்த நாவுக்கு என்ன இல்ல, நரம்பு இல்ல. இது எது வேணாலும் பேசுவாங்க. அநேக குடும்பங்கள் பிரிந்ததற்கு மிகப்பெரிய காரணமே என்ன, இந்த நாவு தான். நிறைய இடங்களில சாபங்களும் பாவங்களும் மனுஷங்களுக்குள்ள வர்றதுக்கு மிகப்பெரிய காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, சாலமோன் சொல்றாரு, இந்த பெருமைகளை பேசுகிற காரியம் ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கு விளக்கங்களை கொடுக்கும் பொழுது இந்த நாவை குறிச்சு பேசுறாங்க. ஏன் ஒரு சிறிய ஒரு தீக்குச்சி ஒரு பெரிய காட்டை கொளுத்தி விடுவது போல நம்ம அறியாமையினால பேசுகிற சில வார்த்தைகள் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக அது பெருமையாக போய் சேர்க்கிறது. நம்ம சும்மா சாதாரணமா தான் பேசுவோம், நம்மளோட பேச்சு சாதாரணமா தான் இருக்கும். ஆனா மற்றவங்களுக்கு உள்ள அதை இல்லாதவன் பார்க்கும் பொழுது, ஒன்றுமே இல்லாதவருக்கு என்பதாக நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது அவனுக்கு என்ன பார்க்கிறது, அது பெருமையான ஒரு காரியமாக அவனுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்போ நம்முடைய பெரிய ஒரு தீமையான காரியம் நமக்குள்ள கிரியேச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருமைகளை பேசுகிற அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசுகிற இந்த யோசித்து பாருங்க. நம்ம நாவினால எவ்வளவு பிரச்சனைகள், உங்க அறிவு தெரிந்ததை இருந்து நம்ம நாவுனால எவ்வளவு பிரச்சனைகள். ஏன் நம்மளே அமைதியா இருந்தாலும் இருக்காது, நம்மளே அமைதியா இருந்தாலும் இந்த நாவு அமைதியா இருக்குது. பாஸ்டர் தாமஸ் ராஜோட மெசேஜை கேட்கறதுனால அவர் அழகா சொன்னாரு, நான் உலகத்துல எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன், கண்ணுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது, காதுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது, பல்லுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆனா ஒரு இடத்துலயும் நாக்குக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லவே கூடாது. வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டு இருந்தது சில வருஷமா கேட்ட செய்தியில. அவன் நாவு கர்த்தர் விரும்புகிற காரியங்களை பேசும்படிதான் கர்த்தர் நமக்கு என்ன இருக்கிறார், நாவை தந்து. அதாவது தாவீது சொல்கிறார், என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் தியானமும் பிரியமா இருக்குதா. யோசித்து பாருங்க, எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை இவ்வளவு நாளும் இந்த வார்த்தை இந்த நாவு பேசி, இதனால எத்தனை பேர் காயப்பட்டிருப்பாங்க, எத்தனை பேர் நம்ம காயப்படுத்தி இருப்போம், எத்தனை பேரோட வாழ்க்கையில் பெரிய தாறுமாறுகளை உண்டாகி இருக்கும். ஆனா இந்த நாவுல தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை ஜீவ தண்ணீரையும் பருகுகிறோம். அவ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு உள்ள ஒரு பொழுதும் இந்த காரியம் செயல்படவே முடியாது. அதாங்க அதே பாத்தீங்கன்னா, தித்திப்பும் கசப்புமான ஒரு நீர் ஒரே ஊற்றிலும் நெரிசியாது புறப்படவே முடியும். அப்ப சாலமோன் அந்த தீமையை வெறுக்கிறதையும் தீமையான காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த பெருமை எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கிருந்து வருது, நாவில் இருந்து. பெருமையை பேசுகிற நாவு. ஆமே, கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பாருங்க. நம்முடைய நாவினால பிகாஸ் ஆஃப் மை டங் யாரையாவது காயப்படுத்துவதற்கோ, வேற யாராவது என் மூலமாக கஷ்டப்படுவதற்கோ இந்த நாவு காரணமா இருக்கு. ஏன் தாவீது ஜெபிக்கிறார், பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்து 119. அப்படியே கண்களை ஒரு நிமிஷம் மூடுங்க பார்க்கலாம். ஒரு நிமிடம் நம்மளை ஆராய்ச்சி பார்ப்போம். என் நாவினால் இதுவரை எப்படி நமக்கு தெரியாது. முன்னாடி நிற்கிற நாளும் பரிசுத்தவான என்னையும் தெய்வ சமூகத்தில் வச்சு ஆராய்ச்சி பார்க்கிறேன். ஒருவேளை இந்த தீமை எனக்குள்ள இருந்து வெளிப்பட்டு இருக்குதா, யாரை குறித்து பேசுகிற காரியத்தில் நினைச்சேன், இந்த பெருமையான காரியங்களை பேசுறத நினைச்சேன். இதுவரையிலும் நம்ம நடந்ததெல்லாம் விட்டுலாம். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும் மனப்பூர்வமாய் பாவம் செய்வார்கள், இனி செலுத்தத்தக்க வழி இல்லை. ஆண்டவரை, இன்றைக்கு என் நாவை நீங்க பரிசுத்தப்படுத்தலாம். இனி நான் என் நாவினால உனக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தையும் நான் பேசுகிறதே.
என் வாயின் வார்த்தையும் அன்பையே கர்த்தருடைய சமூகத்தில் பிரியமாக இருக்கட்டும். என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வாக்க என் இதயத்தில் நீ வைக்கிறான். எதுவுமே நான் பேசிடக்கூடாது. பட்டுன்னு பேசினோம், நிறைய பேர் பட்டுன்னு பேசிடுறோம். இதெல்லாம் கர்த்தர் சபைக்கு சொல்லி இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க சொன்னதுனாலதான் ஒவ்வொரு காரியத்தையும் நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புவேன். கர்த்தர் ஆவியானவர் இதை அறிக்கை பண்ணி ஜெபிக்க சொல்றேன். சபைக்கு சொல்லு, அறிக்கை பண்ணி ஜெபிக்க சொல்லுன்னு சொன்னதுனாலதான் அதை வைக்கிறேன். வேற யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. சத்தியத்தை அறிந்திருக்கிற நம்ம ஆண்டவரே, இந்த பெருமைகளை பேசுகிற நாளும் இனி ஒரு நாளும் நான் என்ன குறிச்சு மென்மை பாராட்டக்கூடாது. தேவையில்லாத காரியத்தை மற்றவங்களை குறித்து நான் பேசக்கூடாது. எந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு வார்த்தையும் என் நாவிலிருந்து வரக்கூடாதப்பா. பொய் நாவு எனக்கு தேவையில்லை, பொய் உதடு எனக்கு தேவையில்லைப்பா. என்னுடைய வசனத்தின்படி என் வாய்க்கு நீங்க காவல் வைங்க அப்படின்னு தாழ்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என் வாய்க்கு நீங்க காவல் வைங்கப்பா, காவல் வைங்கப்பா. ஏன்னா நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தை குறித்து நம்ம தெய்வ சமூகத்தில் நிச்சயமா கணக்கு வைக்க வேண்டும். என்ன வீணான வார்த்தைகளை குறித்து நம்ம தெய்வ சமூகத்தில் கணக்கு ஒப்பிக்க வேண்டும்னு எழுதப்பட்டது. அந்த வீணான வார்த்தைகள், இதுவரை நம்ம வீணான வார்த்தைகள் நிறைய பேசியிருக்கலாம், வீணான காரியங்களை நம்ம சொல்லி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரே, எனக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை தான் இருக்கப்பா, பெரிய ஒரு விடுதலை தான் இருக்கப்பா. நான் பேசுறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையாகவே இருக்கு. நான் இனி யாரை குறித்து நான் தப்பு பேச மாட்டேன், யாரை குறித்து நான் கூட பேச மாட்டேன். ஒரு காரியத்தை என்னோட பேசுவதாக யாருக்கு கூட நான் உண்மையை பேச மாட்டாங்க. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்து போவேன். என்னுடைய நாவை நீ பரிசுத்தப்படுத்துவீராக, என் நாவை தொடுவீராக, என் நாவை தொடுவீராக. வீணான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் என் வாயிலிருந்து புறப்படவே கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தையும் பார்க்கவே கூடாது. ஏன்னா தேவனால் பிறந்தவன் நன்மையானதான் பேசுவான், தேவனால் பிறந்தவன் நன்மையானதாக தான் செய்வான். தேவனால் பிறந்தவன் ஒரு நாள் தீமையான காரியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டான். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை தாங்கப்பா, எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தாங்கப்பா. இந்த தீமை எங்களிடத்துல காணப்படும் சொன்னான். ஆண்டவரே, கிருபையா எங்களை மறைத்து இந்த நாளில் ஆண்டவரே கிருபைகளுக்குள்ள எங்களை மறைத்து கொள்ளுங்க ஆவியானவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே. எங்கள் வாயின் வார்த்தைகளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பரிசுத்தத்தை வச்சு கர்த்தர் எங்களை நடத்தும்படி ஆண்டவரே கிருபையா எங்களை ஆளுகை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இன்னி அவர் என்னை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமா என் நாவினால ஒரு காரியத்தையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை பேச மாட்டேன். அமைதியா இருப்பேன், நான் பொறுமையா இருப்பேன். அதான் தெசலோனிக்க சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், எல்லாவற்றை குறித்தும் நீங்க ஸ்தோத்திரம் செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கு. ஒருவேளை நமக்கு எதிராக பேசுறவர்கள் பேசட்டும், எதிராக அவங்க அறியாம பேசுறாங்க. அதனால ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவரே தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கு. நமக்கு என்ன செய்யும்? தேவனுக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். தான் இதற்காக வந்தார், இதற்காக காரியங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்கிற அறிவு யாருக்கு இருந்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. ஆனால் இந்த உலகத்துள்ள ஜனங்களுக்கு இல்லை. அதான் சொன்னார், ஆண்டவரே தாங்கள் செய்கிறது. அவங்க நம்மளை குறித்து பேசுவாங்க, நமக்கு விதமான காரியங்களை அவங்க செய்யட்டும். அவங்களுக்கு சத்தியம் தெரியாது. சத்தியத்தை அறிந்த நான் ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைங்கப்பா. என் நாவினால இனி ஒருவரையும் நான் செய்யக்கூடாது, காயப்படுத்தி விடக்கூடாது. இவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க, என்னை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில இருந்து ஒருவர் நம்மளை குறித்து சொல்லக்கூடாதுங்க. இதுதான் நன்மைகளை செய்கிற வாழ்க்கை. இதை யார் வெறுக்கிறாங்களா? கர்த்தர் வெறுக்கிறாங்க. நிச்சயமா ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வார்த்தை என்ன செய்யாது? வராது. விசுவாசிகளை மட்டும் அமைய சொல்லுங்க, விசுவாசியை மட்டும் அமைய சொல்லுங்க. இன்டென்ஸா சில இடங்களை பேச மாட்டோம், சில இடங்கள் நம்முடைய பழக்க தூசி நினைச்சிடுவோம், பேசிடுவோம். கர்த்தர் நமக்கு அதை மன்னிப்பாங்க, கர்த்தர் நமக்கு அதை மன்னிப்பாங்க. ஏன்னா கர்த்தர் என்ன ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த தீமையை கண்டுபிடிச்சிட்டாருன்னா அதெல்லாம் அழகா ஜெயித்துக்கார் பாருங்க. நன்மை தீமை வச்சு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அநேக ரகசியங்களை அவர் இணைச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அவ்வளவா ஆராய்ந்து பார்க்கிறார். மனுஷனுடைய காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது முதல்ல அவனுக்கு என்ன பெருமை பார்த்தீங்கன்னா, ஒரு பெருமை, வாழ்க்கை குறித்து ஒரு பெருமை. அநேகமா அதை என்ன செய்யறான்? வெளியில பேசுகிறான். அது ஒன்றும் இல்லாத ஒரு இடத்துல போய் அந்த காரியங்கள் தான் இருக்கிற காரியத்தை எல்லாம் ஒன்றும் இல்லாத ஒரு இடத்துல போய் சொல்லும் பொழுது அது அவன் எவ்வளவு காயப்படுத்துமா இல்லையா? எனக்கு எல்லாம் இருக்கிற நேரம் ஒன்றாவது ஒரு சகோதரத்துல போய் எவ்வளவு இருக்குது
அப்படி சொல்ற நேரம் அவன் என்ன நினைப்பான், ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே இல்லையப்பா. அப்போ அந்த இடத்துல எந்த அளவிற்கு மற்றொரு மனஸ்தாபப்படும்படி அவங்களோட இருதயங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்படி நம்ம பண்ணணும். அதுல கத்தரிச்சு கிடையாது, பிரியப்படுறதே கிடையாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையை குறிச்ச ஒரு தெளிவான சிந்தனை இருக்கு. ஏன்னா ஆண்டவர் நம்ம நியாயத்துக்குள்ள கொண்டு நிறுத்தும் பொழுது நம்மளோட வாயின் வார்த்தையின்படியே நம்மளை நடத்துவார். நான் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து கண்டிப்பா பரலோகத்தில் செய்யணும், கணக்கு ஒப்படைக்க வேண்டும். அடுத்த பாருங்க, பெருமை மாத்திரமல்ல, அவர் அகந்தையை குறித்து பேசுகிறார். அகந்தை அப்படின்னா, பெருமைனா என்னன்னா எனக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்றது பெருமை. அகந்தைனா எனக்கு மட்டும்தான் இது இருக்குது. புரியுதா? பெருமைனா எனக்கு இது இருக்குது, எல்லாமே இருக்குதுங்கிறது பெருமையா பேசிக்குவாங்க. ஆனா இது எனக்கு மட்டும்தான் இருக்குது என்பதுதான் அகந்தை. இது வேற யாராலும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. என்னால மட்டும்தான் செய்ய இருக்க முடியும், இது எனக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு, நான் மட்டும்தான் மேன்மையானவன் என்கிறத பார்க்கறதுக்கு பேர் தான் அகந்தை. அது சாலமோன், நீங்க பிரசங்கி புஸ்தகங்கள்லாம் நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா நீங்க தெளிவா அந்த சிந்தனை அறிய முடியும். ஒவ்வொரு மனுஷனையும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையை அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட சில தீமையான கிரியைகளை மனுஷனிடத்துல பார்க்கிறார். ஏன் மனுஷத்துல பார்க்கிறாரு? அதுதான் அவர் சொல்ற. இதெல்லாம் யாரு வெறுக்கிறாங்கன்னா கர்த்தர் வெறுக்கிறார். அகந்தை உள்ளவர்களாய் நினைச்சக்கூடாது, வாழக்கூடாது. ஏசாயில வாசிக்கும் பொழுது அங்க ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சீயோன் குமாரத்திகள் அகந்தையா இருந்து தங்களுடைய கண்களுக்கு மையிட்டு தன் கால்களிலே சிலம்பு திரிக்க நடந்து திரிகிறார்கள். அப்போ தங்க என்ன பண்றாங்க, நல்லா அலங்கரிச்சு தங்களை நல்லா தேவ சமூகம். யாரு? சீயோன் குமாரத்திகள். சீயோன் குமாரத்தி யாரு? ரட்சிக்கப்பட்டவள், தேவனுடைய சபை, தேவனுடைய ஜனமாய் வாழும்படி அழைக்கப்பட்டவள். நல்ல கண்களுக்கு மையிட்டு தன்னை அலங்கரித்துக் கொண்டு சிலம்பு ஒலிக்க கம்பீரமாய் நடக்கிறவள். அவள் அகந்தையில் அவள் நடக்கிறாள். தேவ சமூகத்துல இருக்கிறோம் என்கிற உணர்வு இல்லாத அளவுக்கு அகந்தை. தேவ சமூகத்துல வரக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், தங்களை முழுசா எவ்வளவு அலங்கரிக்க முடியுமோ அவ்வளவு அலங்கரிச்சு நம்ம இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு தேவ சமூகத்துல மற்றவங்களுக்கு காண்பிக்கும்படி ஓடுகிற சபைகள், பாரம்பரிய சபைகள் நிறைய இருக்கு. ஏன்னா நீ ஊருக்கு போறீங்கன்னா தெரியும், எல்லாம் இருக்கிற எல்லா நகையும் மொத்தமா வாரி போட்டுறது, இருக்கிற எல்லா நல்ல ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு நல்லா டங்கு டங்குன்னு வர்றது. ஆனா ஒரு பாவத்தவருக்கு ஒண்ணுமே இருக்காது, மறுநாள் சாப்பாட்டு வழி இருக்காது. இதெல்லாம் என்னது? அகந்தை. தேவ சமூகத்துல அகந்தை காணிக்கிறாங்க. நம்ம வரும்பொழுது அது பிரசங்கிற ரைத்தாவையாக எழுதுறாரு, நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்பொழுது உன் நடையை நீ பரிசுத்தமா போனுங்க. நீ எல்லாம் முடிய விரிச்சு போட்டு நல்லா ஒய்யாரமா ஜாலியா போகும்படி நடப்பதற்கு இது திருமண மண்டபம் ஒன்றும் அல்ல, தேவன் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலம். அப்ப தேவ சமூகத்துல நீ தாழ்மையா உட்கார்ந்து தேவனுக்கு செய்த நன்மைக்காக, ரட்சிப்புக்காக துதிக்கும்படிதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு நாள் அகந்தை பாராட்டி விடக்கூடாது. ஒரு நாள் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி மேன்மை வரக்கூடாது. மற்றவங்களை குறித்து தாழ்மையான ஒரு எண்ணம் வரக்கூடாது. மற்றவங்களை குறித்து எந்த சூழ்நிலையும் இழிவாய் பேசுகிற ஒரு காரியம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. இதெல்லாம் இருந்தா நிச்சயமா நம்ம கர்த்தரால் பிறந்தவர்கள் அல்ல. சொல்றாரு, இந்த தீமையான காரியம் உனக்குள்ள இருந்தாச்சுன்னா கண்டிப்பா நீ தேவனை சார்ந்தவன் அல்ல. இது யாரு வெளிப்படுத்தப்பட்டது? நன்மை தீமை இன்னது என்று வகையாக்கப்படி ஜெபிக்கப்பட்ட ஒரு சாலமோன் சொல்றோம். நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம ஊருக்கு போனாலும் வந்தாலும் செய்தாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார், நமக்கு நல்ல நன்மைகள் எல்லாம் தந்திருக்கிறார், எல்லாம் ஓகே தான். நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருக்கு தெரியுமா, ஒரு இடத்தையும் மற்றவர்கள் முன்பதாக அது அகந்தையாக தெரியும்படி நம்ம நினைச்சிடக்கூடாது. சொல்லுங்க, இங்க சபையில மட்டும் இல்ல, இங்க மட்டும் இல்ல, நம்ம ஊருக்கு போகும்போது நம்ம உலகத்துல வாழ்கிறது வரையிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறதான எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்காரு. நன்மைகள் ஒரு நாளும் மற்றொருக்கு அகந்தையாய் மாறும்படி நான் வாழ்ந்துள்ளேன். அகந்தையாய் வாழ்ந்து விடக்கூடாது. அது ஒரு நாள் கர்த்தர் அடிச்சு கிடையாது, விரும்புவது கிடையாது. தேவ சமூகத்தில் என்னது? தீமை, தீமை, தீமை. அடுத்த இடத்துல பாருங்க, தீய வழியையும், தீய வழியைனா தீமையான பாதை, கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளில் நடக்கிறது இல்லையா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் வாய்ப்பு. எல்லாத்தையும் ரெஃபரன்ஸ் எடுத்தோம்னா டைம் நிறைய போயிடும். அது கொஞ்சம் அடையாளம் காட்டி விட்டு நான் போயிடுறேன். ஏன்னா இதெல்லாம் சொல்லி ஜெபிக்கும்படி கர்த்தர் சொன்னதுனால தான் அந்த வார்த்தையை காண்பிக்கிறேன். இந்த தீய வழி இருக்குன்னா கர்த்தருடைய பாதைகளை விட்டு விலகிறதான ஒரு பாதை.
இல்லையா? கர்த்தர் நமக்கு ஒரு பாதையை நியமிச்சு வச்சிருக்காரு இல்லையா? அது தாவீது ஜெபிக்கும் பொழுது 5வது சங்கீதத்தில் ஜெபிக்கும் போது ஜெபிப்பார், ஆண்டவரே என் எதிராளி நிமித்தம் நீர் என்னை செவ்வையான பாதையிலே நடத்துவீராக, உம்முடைய வழியை எனக்கு போதித்து உம்முடைய பாதைகள் எல்லாம் என்னை நடத்தும். அவன் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பாதை ஒன்றை நியமித்திருக்கிறார். என்ன பாதை? பரிசுத்தமான பாதை, அவருடைய வழிகளிலே நடக்கும்படி நியமிக்கப்பட்ட ஒரு பாதை. அப்ப எந்த சூழ்நிலையிலையும் அந்த பாதைகளை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது. பாருங்க, நீதி நியாயம் நம்ம கரெக்டா இருக்கணும் இல்லையா? ஒரு நாளும் எளியவனையும் சிறியவனை நினைச்சக்கூடாது, ஒடுக்கக்கூடாது, கள்ள தராசு வைக்கக்கூடாது இல்லையா? யாருக்கும் வட்டிக்கு பணம் கொடுக்க கூடாது, ஒருவனுக்கு தீமையான காரியங்கள் என்ன செய்யக்கூடாது. இது எல்லாம் தேவனுடைய ஜனத்துக்காக முன்ன வைக்கப்பட்ட பாதை. யார் இதை செய்ய மாட்டீங்கன்னு கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஒரு நாளை எளியவனை ஒடுக்காதுங்க, ஒரு நாளை எளியவனை அலட்சியமாய் பாராட்டாதுங்க, வட்டிக்கு காசு கொடுக்க கூடாது, ஒரு தீமையான காரியம் செய்யக்கூடாது. எவரையும் நம்ம எந்த ஒரு காரணத்தினாலும் இழிவாக கணக்கிடவே கூடாது. படிப்பானாலும் சரி, பொருளானாலும் சரி, பணம், ஸ்டேட்டஸ், அந்தஸ்து, ஜாதி, மதம், என்ன காரியமானாலும் ஒரு நாளும் வா தொடர்ந்து அவங்களை தாழ்மையான எண்ணத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, கொண்டு வந்து விடக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எல்லாரும் யாரு? ஒரே தேவனுடைய பிள்ளை. இன்றைக்கு சபைகளில் இருக்கிற மிகப்பெரிய காரணமே இதான். இன்னைக்கு சபைகளை பார்த்தீங்கன்னா பணக்காரன் ஒரு பக்கம், பணம் இல்லாத ஒரு பக்கம், படிச்சவன் ஒரு பக்கம், படிக்காத ஒரு பக்கம். கத்தார நான் அடையாளம் காட்ட முடியும். 50ல வேலை பார்க்குறவங்க ஒரு டீமு, நார்மலா இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்குற ஒரு டீமு, மாறி மாறி பேச மாட்டாங்க, ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க, கண்டு கொள்ள மாட்டாங்க. எங்க நடக்குது கேட்டீங்கன்னா தேவ சபைகளுக்குள்ள நடக்குது. தேவ சபைகளுக்குள்ள நடக்குது. இவங்கெல்லாம் வசனத்தை கேட்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, உபவாசம் பண்றவங்க. இப்படியே கர்த்தரை அழைத்தா இல்ல, நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் எல்லாம் தேவனுடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்ட அவயங்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு அவயம் நம்ம ஒரு நாளும் ஒருவரை எந்த பழி சொல்லையும் இழிவான சொல்லையும் சொல்லி அவனை காயப்படுத்தி விடவே இது நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கேர்ஃபுல்லா. இது தேவனுடைய பிள்ளைக்கு உரியதல்ல. இப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே சொல்லுங்க, சுதந்திரிக்கவே முடியாது. இவையெல்லாம் எங்க வருது, நம்முடைய வாயில். அடுத்த பாருங்க, புரட்டு வாயில். புரட்டு வாயினா என்ன சொல்லுவாங்க? ஒருக்கா ஒண்ணு பேசுறது, இன்னொருக்கா பேசுறது. இங்க கேட்கிற ஒரு கதையை கொண்டு போய் அப்படியே அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி எழுதி படம் எடுத்து பிக்சர் போட்டு ஓட்டிடுறது. அப்ப புரட்டு வாய் நமக்கு என்ன செய்யக்கூடாது, எந்த சூழ்நிலையும் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அது தேவன் நம்மை ஆராய்ந்து நம்ம பார்க்கிற நேரம் நல்லா பேசிக்கிட்டு பின்னாடி சொல்லுங்க பிரைஸ் லார்ட் பாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு, அது பிரைஸ் லார்ட் சிஸ்டர் பிரதர்னு சொல்லிக்கிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களை தயவு செய்து ஒரு நாளும் இழிவா பேசிடாங்க. கர்த்தர் நியாயம் செய்வாங்க. தெளிவா சொல்றேன், கர்த்தர் எனக்கா இருந்தாலும் கர்த்தர் நியாயம் செய்வாங்க. நம்ம ஒரு நாளை நேசிக்க முடியும்னா நேர நேசிங்க. உங்க அம்மா மேல கசப்பு இருக்குன்னா விட்டுருங்க. கொஞ்ச நாள் அந்த கசப்பு தீர்றதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இதை என்னை விட்டு மாற்றுங்க, என்னை விட்டு எடுத்து போடுங்க, இந்த கசப்பை எடுங்க சொல்லி கண்டிப்பா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிரியை செய்வார். ஆனா கசப்பை உள்ள வச்சிட்டு நம்ம அவங்க என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இதுல யார் வெறுக்கிறா? இது யாருக்குள்ள இருக்கிறது? தேவ சபைக்குள்ள இருக்கிற காரியத்தை தான் ஆண்டு நிச்சயத்தை காட்டுறாரு. இன்னும் ஒரு காரியத்தை கூட காட்டுறது விட்டுறேன். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன என்ன கண்? சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா என்ன கண்? இது பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி தான் பார்க்க முடியும். பாத்துறீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க இங்க எப்படி எனக்கு தெரியல. ஊர்ல போனதெல்லாம் என்ன செய்யும், நம்ம ஊர்ல போனா என்ன பண்ணுவாங்க, காலையில நம்ம வீட்டு வெளியே இருந்தோம்னா கொஞ்சம் குரூப்பாக இருக்கு, இப்படி மேலே ஸ்கேன் பண்ணுவாங்க, தம்பி வந்திருக்கிறார் போல அப்படின்னு. ஏன் நிறைய இடத்துல இது எங்க நடக்குன்னு கேட்டீங்கன்னா சபைகளுக்குள்ள நடக்குது. மேட்டின்மையான கண். இந்த இயேசபேலினுடைய ஆவிதான் இதுக்கு ஒரு பெரிய ஒரு கிரியை. என்ன கிரியைனா, அவ எப்பவுமே தன்னை மேட்டின்மையாக வச்சிருப்பா, தன்னை பெருமையாக கொண்டிருப்பா. தனக்கு தெரியாத ஒரு காரியம் இல்லாத அளவுக்கு அவர் பெரிய ஒரு தன்னுடைய எல்லா காரியத்திலையும் தனக்கு தெரியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. தான் செத்தாலும் சாவு வீட்டுல தான் பணமா இருக்கணும். இதுதான் அந்த மேட்டின்மையான கண். தன்னை உயர்த்தி பேசுகிற அளவிற்கு அப்படி பார்க்கிற கண்ணை கத்துறாரு. அதனால யோபு சொல்லாரு, என் கண்களோடு கூட என்ன பண்ணிருக்கிறேன், எதுவே பண்ணிருக்கிறீங்க. நம்முடைய கண்கள்லாம் உடன்படிக்கை பண்ணிருக்கிறோமா? அப்படி கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நம்மளால வேற ஒரு காரியத்தை நம்ம என்ன சொல்ற வித்தியாசமா பார்க்கவே முடியாது. ஏன்னா கர்த்தர் நம்முடைய கண்களை பார்த்துட்டே இருக்கிறார்.
உங்களுடைய கண்கள் வந்து இருளா இருந்தா அவர்கள் இருக்கும். ஒரு கண்ணுடையவனா நீங்க நரகத்துக்கு எங்க 2 கண்ணு கூட நீங்க வந்து நரகத்துக்கு போறவாங்க. ஒற்றை கண்ணனா பரலோகத்துக்கு போறது நல்ல வந்து நம்ம கண் ஒன்று இடல் உண்டாக்கினாங்க இல்லையா? அப்ப கண் வந்து ரொம்ப முக்கியமான காரியம். அப்ப நம்முடைய கண்கள் வந்து தெளிவா இருக்கு. மேட்டின்மை உடைய கண்கள் ஒருபொழுது நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஒரு ஆளை பார்க்கும் பொழுது, அவங்களோட உடைமைகளை பார்க்கும் பொழுது, அவங்களுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். இதெல்லாம் தான் ஒரு விசுவாசிக்கு, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து. அபிஷேகம் பண்ணப்பட்டவனால கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்குள்ள இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அப்படி இதெல்லாம் இருக்கிறது ஒரு காரியம் அவனுக்குள்ள இருக்குன்னா, நீங்க யாராவது இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா அவன் யாரும் கிடையாது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்கள் கிடையாது, ஒரு உலகத்துக்குரியவர்கள். அவ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடையவனுக்குள்ள இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் என்ன செய்யாது, வராது. இப்ப அதை 6 வாசித்து விட்டுறேன். தொடர்ந்து நாளைக்கு நம்ம தொடர்ந்து இன்னும் சாலமோனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர் கொடுத்திருக்கிற சில காரியங்களை நம்ம தொடர்ந்து நம்ம தியானிப்பது கற்றுக்க எழுதுறோம். 2வது என்ன பாத்தீங்கன்னா, பொய் என்ன நாவு, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். 2வது. 3வது, குற்றமற்றவருடைய இரத்தத்தை சிந்தும் கை. சிந்துறீங்களா? குற்றமற்றவருடைய இரத்தத்தை சிந்தும் கை அப்படின்னா ஒரு ஆளை குறிச்சு இல்லாத ஒரு காரியத்தை சொல்லி அவங்கள அந்த காரியம் செய்தது போலவே சித்திரமானது. அதாவது தன் சகோதரனை பகைக்கிறான்னு ஒருத்தன் இருக்கிறான் இல்லையா, அது மாதிரி. அதாவது எனக்கு வந்து ஒரு பிரதரை பிடிக்கல, அவரை பற்றி தவறான காரியத்தை சொல்லி அந்த காரியங்களை செய்யணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா கொலை பாதகத்துக்கும் காரணமானது தான் இந்த ரத்தம் சிந்தும் கை. அதாவது குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும், அதாவது தப்பே செய்யாத ஒருத்தரை போய் நான் வெட்டி பண்ணிட்டேன், அதான் அவருடைய அர்த்தம். நார்மல் லிட்டரல் அர்த்தம் தான். குற்றமற்றவருடைய ரத்தத்தை நான் சிந்திட்டேன், இவங்க அந்த குற்றத்தை செய்யவே இல்லை, ஆனால் ஓடி போய் பண்ணிட்டேன், இவங்க தான் குற்றம் செய்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த குற்றமற்ற ரத்தத்தை சிந்திட்டேன். அது எதுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு தவறை செய்யாத ஒரு மனுஷனை அவன் தவறு செய்த மாதிரியே அவனை சித்தரித்து பேசுறான். அவன் தப்பே பண்ணிருக்க மாட்டான், ஆனா இவங்களாம் அசியூம் பண்ணி அவனோட பேரை கெடுப்பதற்காக இல்ல, டிபார்ட்மெண்ட்ல இவன் பேரை எப்படியாவது கெடுக்கணும், இவன் இங்க வச்சா நம்மளோட பெரிய ஆள் ஆகிடுவான் அப்படின்னு இந்த உலக ஜனம் பண்றது போல இந்த கூட்டத்தோட கூட சேர்ந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல அவனோட பேரை கெடுத்து அவன் எப்படியா டிபார்ட்மெண்ட் வச்சுக்கணும். சத்தமா சொல்லுங்க, இதெல்லாம் நடக்கிற சம்பவம் தானே தான். அதுதான் அவர் சொல்றாரு. இது என்ன யார் விரும்புறதில்ல, யாருக்குள்ள தேவ ஜனத்துக்குள்ள இருக்கிறாங்க. துராலோசனையை பிணைக்கும் இருதயம். துராலோசனைனா தேவையில்லாத காரியங்களை இணைக்கூடிய. நாளை வரும்பொழுடைய முழு விளக்கத்தையும் வேத வசனத்தோடு கூட உங்களோட பேசுவேன். தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடும் கால். தீங்கு செய்வதற்குனா முன்னெடுப்பா. கூட்டத்து கூட்டா வரமாட்டாங்க, ஜெபத்து கூட்ட ஆளு காணாது, வேற எங்கேயாவது கூட்டா சீக்கிரமா ஓடி வந்துடும், டக்குன்னு வந்துடும் இல்லையா? தீங்கு செய்வதற்கு இவங்க வேகமா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அடுத்தது அபத்தம் பேசும் பொய் சாட்சி. பொய் சாட்சி நமக்கு தெரியும். அடுத்து சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுது இல்லையா? ரெண்டு சகோதரருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அமைதியா இருப்பாங்க இல்லையா? 2 வீட்டுக்குள்ள சண்டை நடந்ததுன்னா என்ன பண்ணலாம், இவங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கும். அப்போ இந்த காரியங்களை எல்லாம் தான் அவர் ஞானி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தேவன் தீமையாக கருதி இதை வெறுக்கிறார். இது யாருக்குள்ள இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்குள்ள இருக்காது. காயுக்கு அவர் ஆலோசனை சொல்லுவார். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து நம்மளோட பேசுவோம். எப்படின்னா, இவங்க யாரும் எங்க போக மாட்டாங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாங்க. ஏன் கர்த்தர் இதுக்கு மன்னிப்பு கேட்க வைக்கிறோம்னு எனக்கு தெரியல. இந்த காரியத்தை சொல்லி ஒவ்வொரு காரியமா சொல்லி சபைக்கு வந்து அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. எனக்கு டைம் இல்லை, நேரம் ஆயிருந்தாலும் அதை வாசித்து நான் விட்டுட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு காரியத்துக்கு நான் சொல்லும் பொழுது நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று வேத புஸ்தகத்தை எடுத்து நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் எங்களுக்குள்ள இருந்தா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தருடைய ஆவியை நமக்கு உதவி செய்வாங்க. இவ்வளவு நாள் நம்ம எப்படி பேசணும்னு தெரியாது. கண்டிப்பா நிச்சயமா நிறைய பேசுவேன், நான் நிறைய பேசியிருக்கிறேன், நிறைய பேசுவேன். நம்ம வாய் செய்யாது, சும்மா இருக்காது, ஏதாவது ஜாலியா பேசிட்டு போயிருவோம். அப்படி எந்த காரியமே இனி நம்மளோட வாழ்க்கை நினைச்சக்கூடாது, வெளிப்படக்கூடாது. தேவன் தெளிவா சில நேரங்களில் அதிகால நேரங்களில் கர்த்தர் கூட பேசினால்தான் எல்லாம் சொல்லி சபையை ஒப்பு கொடுக்க வச்சு ஜெபம் பண்ண கர்த்தர் சித்தமா இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், கர்த்தர் சபையை அவரோட வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிறார். எப்ப என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, அவன் கண்டிப்பா கர்த்தர் சீக்கிரமாய் வருவார். நம்ம ஒருவரையும் கர்த்தர் கைவிட மாட்டார். நிச்சயமா நம்ம இங்க இருக்கிற 5 ஃபேமிலியும் தேவ சமூகத்தில் நல்ல ஒரு ஆராதனை வீரர்களாய் நம்ம தேவ சமூகத்துல தூதரோடு கூட சேர்ந்து ஆராதிக்கும் பெரிய கிருபையை சித்தத்தை தேவன் நம்ம கூட வச்சிருக்கிறார். அப்படியே எல்லா வேத புஸ்தகத்தை எடுத்து எழுதுங்க. நான் சொல்லுற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க நல்ல இருதயத்துல ஆராய்ந்து பார்த்து
ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இனி நான் இந்த பாவத்தை செய்வதற்கு நான் விரும்பக்கூடாதுப்பா. எனக்கு தெரிஞ்சும் தெரியாமலோ இது வரக்கூடாது. ஒரே வசனம் தான் ஆண்டவரே, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கண்மலை மீன்பெருமாகிய கர்த்தாவே, இருதயத்தினுடைய தியானமும் ஆண்டவரே வாயின் வார்த்தைகளும் தெய்வ சமூகத்தில் பிரியமாயிருக்கிற பெருமையை பற்றி ஒரு செகண்ட்ஸ் நான் உங்களுக்கு தரேன். ஒரு 60 செகண்ட்ஸ் எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரே, இதுவரை நான் யாருடைய மனசு பாரப்பட முடியாது. என் வாயில இருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்பட்டிருந்தா என்னை மன்னிங்க ஆண்டவர். இல்லாத ஒரு மத்தியில போய் நின்றுட்டு நான் எனக்கு இருக்கிறது போல எல்லாவற்றையும் காண்பிப்பேன். அதை குறித்து பேசுவதும் பெருமை பாராட்டுவதும் அப்படி ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத பெருமையான காரியங்களை இதுவரை நான் செய்திருந்தேனா ஆண்டவர் என்னை மன்னிங்க. எங்களை மன்னிங்கப்பா. எங்களை சபையாய்களை மன்னிங்க ஆண்டவரே. சபையாய்களை மன்னிங்க ஆண்டவரே. நீர் வெறுக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நீங்க வெறுக்கிற எந்த காரியமும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்க நாவுக்கு நீர் காவல் வையும் அப்பா. எங்கள் வாய்க்கு நீர் காவல் வையும் ஆண்டவரே. எங்க நாவு கர்த்தருக்கு பிரியமானதை பேச ஆண்டவரே கிருபை செய்யுங்க. இரண்டாவது அகந்தைக்காக, அப்படிப்பட்ட அகந்தையாக நம்ம எதிரையாவது நடந்திருந்தோம்னா, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறதான கிரியை, அப்படிங்கிற வார்த்தை எங்க ஏதாவது ஒரு இடத்துல அது எனக்கு உணர்த்தப்படும் என்று சொன்னால் ஆண்டவரே அந்த அகந்தையை முற்றிலுமா என்னை விட்டு மாற்றுங்க. எந்த சூழ்நிலை யாரையும் எதற்காகவும் இழிவா பேசிடக்கூடாது, யாரையும் தாழ்மையா கருதிடக்கூடாது. எல்லாரையும் வாழ்க்கையில சமமாய் கருத என்னுடைய சகோதர சகோதரிகளாய் கிறிஸ்துவுக்கு உள்ள அவளை ஏற்றுக்கொள்ள அகந்தையை முற்றிலுமா என்னை விட்டு மாற்றும். தீய வழிகள் ஆண்டவரே, தீய வழிகள்ல நான் நடந்திருப்பேன் அப்படின்னா, தீய விதமான காரியங்களை பேசியிருப்பேன் அப்படின்னா ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஜீசஸ். புரட்டு வாய், கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசுவது, மற்றவர்களை பற்றி பேசுகிற காரியம், இழிவான காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள், மற்றவர்களை பற்றி கோல் சொல்கிற காரியங்கள், மற்றவர்களை பற்றி கிண்டல் சொல்கிற காரியங்கள், மற்றவர்களை பற்றி தேவையில்லாத காரியங்களை பேசுறது, இதெல்லாம் எங்கேயாவது எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. நான் யாரையும் கஷ்டப்படுத்துறது இல்லை. ஆனால் ஒருவேளை நீங்க என்ன ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த தீமையான காரியங்கள், ஞானி சொல்கிற இந்த காரியம் ஒருவேளை எங்களுக்குள்ள இருக்கும் ஆண்டவரே. இந்த நாளில எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க கிருபை தாருங்கப்பா. நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க கிருபை தாருங்கப்பா. எங்க பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபை தாருங்கப்பா. எங்க சபைக்கு அப்படிப்பட்ட கிருபை தாருங்கப்பா. நன்மை தீமை இன்னதென்று வகையறுத்து ஆண்டவரே, வேத வசனத்தின்படி நன்மைகளே அல்லாமல் ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமில்லாத ஒரு தீமையான காரியம் ஆண்டவரே. அப்பா பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது ஆண்டவரே. நீங்க எனக்கு அதிகாரியில பேசுகிற வசனங்கள் எல்லாம் அந்த சபையில பேசிருக்கிறப்பா. இந்த வசனத்துக்கு என்னை நிறுத்தி நான் பேசுகிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபைதான் இருக்கப்பா, எங்களுக்கு இறக்கத்தான் இருக்கப்பா. யார் மேல இறக்கமா இருக்க சித்தமா இருப்பேன், அவன் மேல எல்லாம் இறக்கமா இருப்பேன்னு சொன்னீங்க. யார் மேலாம் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேன், அவன் மேலாம் கிருபையா இருப்பேன்னு சொன்னீங்க. எங்களுக்கு நீ இறக்க பாராட்டி விடுங்கப்பா, எங்களுக்கு கிருபை பாராட்டி விடுங்கப்பா. எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ அப்பா இதுவரை இப்படிப்பட்டதான் அப்பா கிரிகளுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட மாம்ச கிரிகளுக்குள்ள இருந்தோம்னா, தீமையான காரியங்களுக்குள்ள இருந்தா ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை எங்களுக்குள்ள வைக்காண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை எங்களுக்குள்ள வைக்காண்டவரே. எங்க பேச்சுல ஒரு பொழுதும் ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாதுப்பா. எங்களுடைய வார்த்தைகளாலே கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்பட விடக்கூடாது ஆண்டவரே. எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே ஆண்டவரே, கிருபைகளுக்குள் எங்களை மூடுங்கப்பா. இந்த நன்மையும் தீமையும் பற்றி ஆண்டவரே அபிஷேக ஆராதனையில் பேசும்படி கிருபை தந்தீங்க ஆண்டவரே, தியானிக்கும்படி கிருபை தந்தீங்க ஆண்டவரே. ஜீவ தண்ணீராகிய வசனத்தை விட்டதுனால ஆண்டவரே ஒரு சபை காட்டு செடியாய் மாறிவிட்டது. சாலமோன் சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாம இருந்தா நாங்க தீமைகளை செய்து வாழ்ந்து விடுபட்டோம். இதெல்லாம் நீங்க ஆராய்ந்து பார்க்க முடியும் ஆண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று சொல்லி எங்களை பார்த்து உம்முடைய நித்திய வழிகளிலே கர்த்தரை நடத்துகிறார். கர்த்தருடைய மகிமை உள்ள பிரசன்னம் எங்களோடு இந்த வார்த்தைகள் இந்த நாட்களை எங்களை நடத்தட்டும். இந்த வசனங்கள் எங்களை உருவாக்கட்டும். நாங்கள் கர்த்தருடைய பிள்ளையப்பா, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்கத்தக்க வார்த்தைகளையே நாங்கள் பேச வேண்டும். மற்றவர்களை ரட்சிப்பு நடத்துகிற வார்த்தைகளையே பேச வேண்டும். எங்கள் வாயின் வார்த்தைகள் தேவ வசனத்தையே பேச வேண்டும். எங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய வார்த்தைகளை வைங்க, இந்த வார்த்தைகளை உம்மை நோக்கி என் கைகளை
உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பதுவோ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசை. எனது ஏக்கமே எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசை. பல்வேறு உயர்த்தி உமக்கு உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வம். நீரே என் தேவன் நீரே என் தேவன். உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாள. மேக ஸ்தம்பமே மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. கிருபையுள்ளவரே, நல்ல வேளைக்கான ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி வாழைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை ஆண்டவரை வழி நடத்துவோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் நடத்துவீராக. உங்களுடைய வார்த்தையின்படியே வாழ கிருபை தருவீராக. வசனத்தின்படி ஒப்பு கொடுத்து தாழ்த்துவதாக தாவே அன்று நாளை நடக்கிற ஆராதனைகள் ஆஸ்வதிப்பீராக. அதுக்கான எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்த கத்தனை கிருபை படிச்சு வைக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலே கலந்து கொள்வதற்கு கத்தனை கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பாதத்தில் கொடுக்கிறோம். தாவே இந்த வசனங்களை ஒரு விஷயப்பட கத்த நாமத்தை மேன்மை உருவாக்கி இன்னும் ஒவ்வொரு கத்தனைகளும் பிறந்தருவீராக. கலந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் ஆஸ்வதிப்பீராக. கத்தோட கிருபையிலுக்கும் சமாதானங்களோடு கொடுக்கட்டும். கத்தோட ஆவியானவர்களை தொடர்ந்து நடத்தின பார்த்துங்களை மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சியின் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருடைய நாமமே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னோட ஸ்நாத்தை ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த இடைக்கும் சிநேகமும் இன்றும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியிலும் சகல பரிசுத்தவான்களோடும் நம் அனைவரோடும் சபையோடு கொடுத்து இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.